இப்ப சொல்லுங்க இல்ல சேர்ந்து என்ன ரெக்கார்டிங் போடாட்டி சார் திரும்ப பாடத்தை செய்யுங்கோ பாரு பிள்ளைய ஞாபகம் மாதிரிக்கணும் பிள்ளைல மிச்சம் கவனம் மாதிரி ரெக்கார்டிங் இல்லை வேணா போடாட்டி திரும்ப பிள்ளையா செஞ்சுட்டு இருக்கணும் என்ன பெரிய கரைச்சியல் டைம் இல்லை பிள்ளைல திரும்ப செய்யறது பிரச்சனை இல்லை டைம் இல்லை சரியா ரைட் அப்ப 33வது பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நாங்க இப்ப பாஸ் பேப்பர்ல எங்களோட டியூட்ல 33வது கேள்வி அல் முஹுக்கம் முஹுக்கம்னா என்ன முஹுக்கம் என்றால் என்ன அப்ப இதுல அடிக்கக்கூடிய முஹுக்கம் முத்தஷாபிஹாத் நான் ஏற்கனவே பார்த்த முத்தஷாபிஹாத் ஆனா மக்கி மதனி நாசிக் மன்சூக் அஸ்பாபு நுசூல் இதெல்லாம் நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன் பிள்ளைல ஏற்கனவே இதெல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணி தந்துட்டேன் ரைட் இப்ப பிள்ளைகள் முஹுக்கம் என்றா என்னன்னு கேட்டா 33வதுக்கு ஒரே பொருள் தரும் ஒரே பொருள் தரும் திட்டவட்டமானால் குர்ஆன் வசனம் என்ன அப்ப தெளிவான வசனம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு இன்னொரு வகையில் என்ன தெளிவான வசனம் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா முஹுக்கம்டா வருமா வராதா வரும் சார் வரும் அதே மாதிரி இன்னொன்று வரும் இஜ்திஹாதுக்கு இடமில்லாத வசனம் அப்படியும் வரும் இஜ்திஹாதுக்கு இடம் இல்ல முஹுக்கமான வசனத்துக்கு இஜ்திஹாதுக்கு இடம் இருக்குதா இல்ல வீடியோ மறை என்ன பிள்ளைங்க வீடியோ மறை இப்ப ஸ்பாட்லைட் ஓகே புரியலா வீடியோ மறையாதா ரைட் அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள் எங்க ரைட் இஜ்திஹாதுக்கு இடம் இல்ல முகமான வசனத்துக்கு இஜ்திஹாதுக்கு இடம் இல்ல அப்ப பல விதத்துல கேட்பாங்க பிள்ளைகள் அதனாலதான் பல வகையில விளங்கப்படுத்துறேன் சில டைம்ல முஹுக்க முத்தஷாபிஹாத்துக்கு இடையிலான வேறுபாடு கேட்டாலும் அழகா பசந்தா எழுதலாம் சரியா பிள்ளைகள் அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம் முஹுக்கம் என்பது ஒரு பொருள் தரும் அதே மாதிரி தெளிவான வசனம் என்ன திட்டவட்டமான வசனம் அதே மாதிரி இஜ்திஹாதுக்கு இடமில்லாத ஒரு வசனம் என்று நாங்க சொல்லுவோம் அதுக்கு நெகட்டிவாகத்தான் முத்தஷாபிஹாத்தான வசனம் வரும் வெரி குட் பிள்ளைல ரைட் அடுத்தது பிள்ளை 34 எங்க பிள்ளை எல்லாரும் சொல்லுவாங்க என்ன டக் டக் ஆன்சர் வரும் அல் குர்ஆன் கணவன் மனைவிக்கு இடையிலான பரஸ்பர உறவை எப்பொருளுக்கு உவமையாக குறிப்பிடுகிறது ஆடை 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 சார் அந்த வார பாருங்க மற்ற ஆன்சருக்கெல்லாம் உருகுள்ள மட்டும்தான் வாய திறக்கும் இங்க திருமணம் என்ற பாடம் கணவன் மனைவி வர பட 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 படன்ற ஆன்சர் அது சரி எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன ஆடை அப்ப அல் குர்ஆன் கணவன் மனைவிக்கு இடையிலான அப்ப ஆடை என்பது எங்களோட உடம்புக்கு மிகவும் கட்டாயமானது எங்களோட மானத்தை பாதுகாக்கக்கூடியது அதே மாதிரி எங்களோட உடம்போடு மிக நெருக்கமானது அதே மாதிரி கணவன் மனைவியும் அப்படித்தான் அப்படித்தான் மிக நெருக்கமானவர்கள் அப்ப அல் குர்ஆன் கணவன் மனைவிக்கு இடையிலான பரஸ்பர உறவை எப்பொருளுக்கோ உவமையாக சொல்லுதுண்டா ஆடை மற்றதெல்லாம் வராது இல்லம் அப்ப வீட்டை நாம அப்படியே கட்டி பிடிச்சி தூங்குறியா சொல்லுங்க இல்ல சார் இல்ல அதே மாதிரி பிள்ளை சாப்பாடு நாம திண்ட அவடத்தையும் முடிஞ்சிடும் அது எங்களோட அப்படி இல்லை அப்ப ஆடைன்னு சொல்றது பிள்ளைகள் அது என்னண்டா சும்மா அவ்வளோ ஃபிட் நம்ம உடம்போட மிக நெருக்கமானது அப்ப அதே மாதிரிதான் கணவன் மனைவி என்ற உறவு மிக நெருக்கம் எல்லா விஷயத்திலும் அன்பு செலுத்துற விஷயத்துல சரியா பிள்ளைகள் அதே மாதிரிக்கு தெரிந்தான பிள்ளைகள் எல்லா சகல விஷயங்கள்லயும் நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்ப அந்த நெருக்கத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு உதாரணம் தான் ஆடை என்ற விஷயம் வரும் மற்றத்தை விட மிக பொருத்தமானது ஆடை எங்கட மானத்தை காப்பாத்துறது பாருங்கதான் ஏன் அல்லாஹு தாலா ஆடையை ஒப்புறான பாருங்க பிள்ளைகள் திருமணம் என்பது எங்கட மானத்தை பாதுகாக்கும் ஆடை என்பது எங்கட மானத்தை பாதுகாக்கிற மாதிரி திருமணம் என்ன செய்யும் எங்கட கற்பை பாதுகாக்கும் எங்கட மானத்தை பாதுகாக்கும் இல்லாத்தி ஒருவன் விபச்சாரத்துல ஈடுபட்டான்டா அவனோட மானம் பேய்த்திரு அப்படித்தானே இல்லையே அப்ப திருமணத்தினூடாக மானம் போறையா திருமணம் முடிச்ச மானம் போறையா இல்ல சார் அப்ப அதுக்காகத்தான் உள்ள அடுத்த ஆடை என்ற விஷயத்த ஒப்பிடப்படுகிறது சரியா உள்ள காரணம் தெரியணும் உங்களுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா மற்ற சாப்பாட்டை ஒப்பிடாம வீட்டை ஒப்பிடாம வாகனத்தை ஒப்பிடாம அல்லாஹ் தஆலா ஆடையை ஏன் ஒப்பிடுகிறான் என்ற விஷயம் ரைட் ஓகே பிள்ளைல அது எங்களை பிள்ளைகளுக்கு தெரியும் மாஷா அல்லாஹ் அடுத்ததாக பிள்ளை 34வது ஒன்று அது ஓகே
அடுத்தது பிள்ளைகள் 34 35 35 அல் குர்ஆனின் முதல் வசனம் நபி அவர்களுக்கு வந்தடைந்த சரியான ஒழுங்கு. முதலாவது வசனம் என்ன வசனம் சொல்லுங்க அப்ப, என்ன வசனம் அது? அது ஒரு கேள்வியா பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு பிள்ளைல, நான் பின்னுக்கு வரும் நினைக்கிறேன், எங்க ஒரு இடத்துல வரும். சரியா பிள்ளை? அது ஒரு கேள்வியா ஒரு ஆன்சராகவே வந்திருக்கு, பின்னுக்கு பாஸ் பேப்பர்ல வருமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட். அப்ப அல் குர்ஆன் இந்த ஓடர பிள்ளைகள் எஸ்ஏ கேள்விக்கு 4 புள்ளிக்கும் வரும். இங்க பாத்தீங்கன்னா என்ன உள்ளே லேசா பாடமாக்கலாம். என்னது முதலாவது? என்ன? லவ். லவ் இல்ல, லவ்ஹுல் மஹ்ஃபூல், பாதுகாக்கப்பட்ட ஏடு. அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு எத்தனை வருடம்? அதுவும் எம்சிக்யூக்கு வரும். எத்தனை வருடத்துக்கு? 50,000. 1 10 100 1000 10,000. ரைட். சரியா? 50,000. அப்ப இதுவும் ஒரு எம்சிக்யூக்கு வரலாம். எத்தனை வருடம் என்று கேட்டு வரலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுயரூபத்துல ஹிரா குகையில வந்தார். எத்தனை இறக்கைகள்? சுயரூபம் எத்தனை இறக்கை? 600 இறக்கை. 600. இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஏண்டா ஒரு வகையாக கேட்பாங்க, மிச்சம் கவனமா இருக்கணுமா? நான் எல்லா ஸ்டைல்லயும் விளங்கப்படுத்த முடியல, ஒன்றும் பயப்பட தேவை. சரியா? நீங்க சும்மா நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரைட். சரியா? ரைட். அப்ப அல் குர்ஆன் முதல் வசனம் நபி அவர்களுக்கு வந்தடைந்த ஓர்டர் எப்படின்னா லவ்ஹுல் மஹ்ஃபூல். இரண்டாவது என்ன? பைத்துல் இஸா. இந்த பைத்துல் இஸாக்கு இன்னொரு பெயர் பைத்துல் மஅமூர். ரைட், வெரி குட். திரும்ப யாரு கொண்டாந்த? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து பைத்துல் இஸா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க வர? அடுத்து எங்க வந்தாரு? ரைட். இது என்னண்டா நல்லா விளைய கொள்ளணும். அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை என்ற ஒரு கேள்வி எஸ்ஏ கேள்விக்கு வந்தால், அல் குர்ஆன் அருளப்பட்ட, சொல்லுங்க, அருளப்பட்ட முறை. அல் குர்ஆன் நான் ஏற்கனவே எஸ்ஏல விளங்கப்படுத்திட்டேன், நீங்க நான் சொல்ல மாட்டேன். அது எஸ்ஏல ரெக்கார்டிங்க பார்த்துக் கொள்ளுங்க. அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை, ரசூலுல்லாஹ்க்கு அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை, அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்கு, இதெல்லாம் அழகா எஸ்ஏல விளங்கப்படுத்திட்டேன். சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் மாறிட்டே வரும். எஸ்ஏல விளங்கப்படுத்தினே இல்ல சொல்லுங்க. அதெல்லாம் அழகா அங்க ரெக்கார்டிங்ல இருக்க புள்ள அதை பார்த்துக் கொள்ளுங்க. இது நாம எம்சிக்கு செய்யறோம். அப்ப அதனால பிள்ளைகள் நான் சும்மா சொல்லித்தரேன் உங்களுக்கு. அல் குர்ஆன் அருளப்பட்ட முறைன்னு கேட்டா லவ்ஹுல் மஹ்ஃபூல், பைத்துல் இஸா, இங்க இருந்துதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில வந்து கொடுத்தார் என்ற கதையை நாங்க எழுதணும். சரியா பிள்ளைகள்? அப்ப லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்பது பாதுகாக்கப்பட்ட ஏடு. கட்டாயம் பாதுகாக்கப்பட்ட ஏடு. இதுல இருந்த குர்ஆனைத்தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவுல அல்லாஹ் தஆலா மொத்தமாக இறக்கினான். என்ன? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் 50,000 வருடங்களுக்கு முன்னால அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டான். அதுக்குள்ளதான் என்ன இருக்குது? குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆனை மட்டும் அல்லாஹ் தண்ணி எடுக்க போறான். எங்க எடுக்க போறான்டா? அடிவானம். இது அடிவானம். அடிவானத்துல பைத்துல் இஸாவுக்கு மொத்தமாக இறக்கினான். இங்க இருக்கக்கூடிய குர்ஆனைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சமாக, சிறிது சிறிதாக, பகுதி பகுதியாக, கட்டம் கட்டமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிரா குகையில கொடுத்தார் என்பதுதான் அல் குர்ஆன் அருளப்பட்ட முறை. சரியா பிள்ளை? அப்ப இங்க கேள்வி கேட்டிருக்குது எம்சிக்யூல. அல் குர்ஆனின் முதல் வசனம் நபி அவர்களை வந்தடைந்த சிட்டியான ஸ்டைல். லைட்டா பிள்ளைகள் கேள்வி விளையாட்டாங்களோ? ஓ சார். உங்களோட பிள்ளைகளுக்கு அழகா விளங்கிட்டேன்னு விளங்கிட்டு அப்படிதான் பிள்ளைகள். 35க்கு எத்தனாவது பிள்ளைகள்? 1வது. வெரி குட். அடுத்தது 36 கலீஃபா உஸ்மான் அலி அவர்கள் துன்னூரைன். என்ன ரைட்? ஏன் சொல்ற? ரெண்டு பிள்ளைகளை திருமணம் முடித்தார் ரசூலுல்லாஹ். 2 பிள்ளை. ஒன்று யாரு?
ருக்கையா ருக்கையா அடுத்த யாரு அதெல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அதெல்லாம் தெரியும் ரைட். அப்ப துன்னூரைன் ரெண்டு வெளிச்சம் சரியா உள்ளே ரெண்டு வெளிச்சம் உடையவர்கள் ருக்கையா உம்மு குல்தூம் அதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் துன்னூரை சரியா உள்ளே துன்னூரை. இன்னொரு பெயர் இருக்கு பிள்ளைங்க முஸ்ஹபுல் இமாம் என்ற ஒரு சிறப்பு பெயரும் அவருக்கு இருக்குது. முஸ்ஹபுல் இமாம் என்ன புள்ள சொல்லுங்க? அல் குர்ஆனை மக்களை அதாவது அவருடைய காலத்துல பிள்ளைகள் அபூபக்கருடைய காலத்தை தொகுக்கப்பட்ட பிரதிக்கு முஸ்ஹப்னு சொல்லுவோம். உஸ்மானுடைய காலத்து தொகுக்கப்பட்ட பிரதிக்கு என்ன சொல்ற? முஸ்ஹபுல் இமாம். அவருடைய காலத்துல அப்ப அவருடைய காலமா இல்லையா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். முஸ்ஹபுல் இமாம் என்பது உஸ்மான் அலி அவருடைய காலத்து தொகுக்கப்பட்ட அந்த பிரதிக்கு என்ன பெயர் சொல்றேன்னு கேட்டா முஸ்ஹபுல் இமாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா? முஸ்ஹபுல் இமாம். ஜாமியல் குர்ஆன் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். தெரியுமா இல்லையா ஜாமியல் குர்ஆன்? ஜம்முல் குர்ஆன் தான் அதே விளங்கப்படுத்தினேன். அது வேறு. அப்படின்னா என்ன? அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்று கட்டத்துக்கு சொல்றதுதான் அது. அதே மாதிரி பிள்ளைகள் முஸ்ஹபு உஸ்மானி அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது முஸ்ஹபு உஸ்மானி. அப்ப இதிலே விட இருக்குதா உஸ்மான் அலியுடைய குர்ஆன் முஸ்ஹப் உஸ்மானி என்று சொல்லப்படும். இன்னொன்று இருக்குது ரஸ்முல் உஸ்மானி. ரஸ்முல் உஸ்மானி அவருடைய காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து பிரதிக்கு சொல்றதுதான் ரஸ்முல் உஸ்மானி. அவருடைய காலத்துல ஒரு எழுத்து ஒன்று எழுதப்பட்டிருக்குமா இல்லையா? எழுதுற பிரதி ஒன்று, அந்த எழுத்து பிரதி ஒன்று இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. அதுக்குதான் ரஸ்முல் உஸ்மானி என்று சொல்ற. ரஸ்முல் உஸ்மானி அவருடைய காலத்துல அந்த எழுதப்பட்ட அந்த எழுத்து பிரதிக்கு சொல்றதுதான் ரஸ்முல் உஸ்மானி. முஸ்ஹபு உஸ்மானி அவருக்குரிய ஒரு சிறப்பு பெயர் தான். ஜாமியல் குர்ஆன்டாலும் அவர்தான், முஸ்ஹபுல் இமாம்டாலும் அவர்தான், துன்னூரைன்டாலும் அவர்தான், பியௌரு ரூமா என்று சொன்னாலும் அவர்தான். பியௌரு என்ன பக்கசுவாமுடையவர் என்று சொன்னாலும் அவர்தான். பியௌரு ரூமா என்ன புள்ள சொல்லுங்க? பியௌரு ரூமான்னா என்ன? உஸ்மான் அலி அவங்க அந்த காலத்துல பிள்ளைகள் அது முஸ்லிம்களுடைய கிணறு அல்ல, அது வேற என்ன மதத்தை சேர்ந்தவருடைய கிணறு. அதர் உமர் இந்த உஸ்மான் அலி ஆரம்பத்துல ஒரு பகுதியையும் திரும்ப இன்னொரு பகுதியை மொத்தமாக கிணற்ற வாங்கி அதை மக்களுக்காக வேண்டி அன்பளிப்பு செய்தார். ரூமா என்கின்ற கிணறு. அப்ப யாகம் வச்சுக்கொள்ளணும் ஃபுல்லா உஸ்மான் கதையை ஃபுல்லா சொல்லிட்டேன்னா அப்ப பெக்க சுபாமுடையவர் ரூமா துன்னூரை முஸ்ஹபுல் இமாம் ஜாமியுல் குர்ஆன் முஸ்ஹபு உஸ்மானி ரஸ்முல் உஸ்மானி. விஷயம் முடிஞ்சு. கிளியரா பிள்ளைகள்? கிளியரா? சார். இப்ப புள்ள இப்படி படிச்சோம்டா லேசா இல்லையா புள்ளே? பிரச்சனை வருமா? எம்சிக்யூல பிரச்சனை வருமா? இல்ல சார். ஒரு பிரச்சனையும் வராது புள்ள. வந்துச்சு வேன் புடிச்சிட்டு வருவேன். அடி அவ்வளவு பேருங்க அடி வாங்குறது. 36வது பிள்ளைகள் எத்தனாவது ஆன்சர்? 5வது. அபாரன் இந்த பாரன் 36 5ஆவதா? முதலாவது. பாரன் ரைட். 5வது. என்ன? முதலாவது சார். அடி வாங்க படிக்க முடியல. அப்ப என்ன நல்லா பாருங்க புள்ள. நித்திரங்கள் என்னவா? 37க்கு 5. 36க்கு தான் கேட்டேன். 36 கொண்டு 36க்கு தான் கேட்டேன். 37 கேட்டியா புள்ள சொல்லுங்க. இல்ல சார். இல்ல சார். சரியா புள்ள? நான் 36க்கு தான் கேட்டேன். எங்களை பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டால நல்லா தூங்கி ஒழும்பிட்டு நல்லா கண்ணை கசக்கிட்டால டீயை குடிச்சிட்டால உமா டீ ஊத்துறான் நம்மளை கிச்சனை பார்த்துட்டு என்ன இப்படி படிக்கிறதால 36 37 விளங்கு. சரியா பிள்ளை? ரைட். 37வது அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் அதெல்லாம் பாடமாய் வச்சிருப்பீங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக மலைகளில் ஒன்றை நகர்த்துமாறு கேட்கப்பட்டிருந்தால் அது அல் குர்ஆனை ஒன்று திரட்டுவதை விட இலகுவானதாக இருந்திருக்கும் என்று கூறியவர்
ஜெயித் பின் சாபித். ஸைத் இப்னு சாபித். அதாவது பிள்ளைங்க என்னண்டா அபூபக்கர் அலி அவருடைய ஆட்சி காலத்துல உமர் அலி அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் மஸ்லஹா அடிப்படையில குர்ஆன் தொகுக்கப்படுகிறது. அந்த குர்ஆனை தொகுக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிக்கணுமே, அதுக்காக வேண்டித்தான் ஸைத் இப்னு சாபித் சொன்ன போது எப்படி உமர் அலி அபூபக்கர் சொன்ன போது ஆரம்பத்தில் அபூபக்கர் அலி மறுத்து இறுதியாக ஏற்றுக்கொண்டாரோ, அதே மாதிரி ஸைத் இப்னு சாபித் சொன்ன போது அவரும் ஆரம்பத்துல மறுத்து விட்டார். மறுத்துட்டு சொன்னார் ஒரு கதை உண்டு. இருந்தால் இந்த கதை ஒரு மலைய புள்ளையில கொண்டு போக இயலாது, நல்லா விளங்கி கொள்ளணும் சரியா. அதை விட ஒரு பெரிய பொறுப்பு இது, சும்மா லேசான பொறுப்பு அல்ல. ஒரு மலைய ஒரு இடத்தை தள்ளுறது என்பது அவடத்தையே முடிஞ்சிடும். இது அப்படி அல்ல, இது பெரியதொரு பொறுப்பு. இதுல ஏதாவது சின்ன பிழை வந்தால் உலகம் அழியும் வரைக்கும் நாம் தான் அந்த பொறுப்பை சுமக்க வேண்டும் என்ற பயம். செய்ய இயலாமண்டு இல்லை, நாம அப்படி இல்லை. ஸ்கூல்ல பிரிஃபெக்ட் பதவிக்கு நாங்க போட்டியாக நாம் வரணும், நாம் பதவி எடுக்கணும், என்ன இங்க பெஞ்சொண்ட குத்தணும், அப்புட்டி அப்படி இருக்கிறா இல்லையா. பதவின்னா சும்மா அப்படி மோகம். ஆனா சஹாபாக்கள் அப்படி அல்ல, தகுதி இருக்கும், எல்லாம் ஓகே, ஆனா பயம். 100க்கு 100 நல்லா பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க, ஆனா பயம், தக்குவா. அதனாலதான் இப்படியான வார்த்தை வார் ஏலாது இல்ல, ஏலும். ஆனா இப்படியான வார்த்தை வாரத்துக்கான முக்கியமான காரணம் பயம், தக்குவா என்கின்ற பயம். அதனாலதான் மறுத்தார். ஆனா இறுதியாக அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப அவர் ஏனண்டா ஒரு ஹாபிஸ், உலூமுல் குர்ஆன் சம்பந்தமான ஒரு முழுமையான விளக்கம் தெரிந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ரமலான், இறுதி ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் எல்லாத்தையும் மொத்தமாக ஓதி காண்பிக்கிற டைம்ல பக்கத்தில் இருந்த சஹாபியாக அவர் காணப்படுகிறார், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி குர்ஆன்ல நல்ல பெர்ஃபெக்ட்டான ஆள், நல்ல பெர்ஃபெக்ட் சரியா. அதனாலதான் இவரை நியமித்தார்கள். அப்ப அவர் ஆரம்பத்துல மறுத்துட்டு ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்து தான் எது? ஒரு மலையோர மாலை. வெரி குட் பிள்ளைகளா. எத்தனாவது பிள்ளைகள்? எங்கட பிள்ளை யாரு சொன்ன? 5வது மகா சொல்லுங்க, 5வது அம்மா சொல்லுங்க. நான் இதைத்தான் என்ன செய்யறேன், நீங்க 36 பிடிச்சிட்டு இருந்தா நான் என்ன செய்யறேன், என்ன நான் 37வது பேய்த்தீங்க நினைச்சேன் நான். அப்படித்தான் நாம என்ன நான் நினைச்சேன் நீங்க 37வது பேய்த்தீங்கன்னு. எனக்கு தெரியாது சார் நீங்க 36 நிக்கீங்கன்னு. ரைட், ஓகேமா, ஓகே. 38வது பிள்ளை, 38வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்கள் சிலரை அவரவர் பெற்றிருந்த விசேட ஆற்றல்களுக்கேற்ப சிறப்பு பெயர்களை அந்த அழைத்தார். அவர்களுள் இப்பதான் ஆரம்பத்துல விளங்கப்படுத்தின. பாத்தீங்களா? ஞாபகம் இருக்குதா? விளங்கப்படுத்தினியானா? எப்படி என்ன? ஆனா பிள்ளைங்க, நீங்க தனி மனிதனுக்கான சுன்னாவுடைய வழிகாட்டலை முஆத் இப்னு ஜபல படிச்சிருக்க மாட்டீங்க. படிச்சிருப்பீங்களா? அவரை படிச்சிருப்பீங்களா? இல்ல. ஆனா பிள்ளைகள், நான் என்ன சொன்ன அவர்கிட்ட, புத்தி கூர்மை உடையவர் என்ற சிறப்பு பேர் இருக்குது, ஹலால் ஹராம் பேணக்கூடியவர் என்ற சிறப்பு பேர் இருக்குன்னு சொன்னேன். ஆனா பாஸ் பேப்பர்ல பாருங்க அந்த வந்திருக்குது, அவர்கள் ஹலால் ஹராம் பற்றி நன்கு அறிந்தவர் என்ற சிறப்பு பேர் அழைக்கப்பட்ட சஹாபி யார்? முஆத் இப்னு ஜபல். ரைட். இதுல பிள்ளைகள் எத்தனாவது பிள்ளை ஆன்சர்? 4வது. என்ன உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு ஆள் பிள்ளைகள் முஸ்அப் இப்னு உமைர். ரைட். முஸ்அப் இப்னு உமைர் சொல்லுங்க பாப்பா, யாரு சொல்றேன்? யார் அவர்? பாப்பா யார் தலைக்க வர்றேன்? செல்வந்த சஹாபி சார். யாரு? செல்வந்த சஹாபி. விளங்கல்ல. செல்வந்த சஹாபி, செல்வந்தர் சஹாபி. அது ஓகே. வேற ஏதாவது தகவல்? அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும்போது மதீனா சூழலை போய் பார்த்து வந்துருந்தாங்க. வெரி குட். முதலாவது அக்கபா உடன்படிக்கை அப்படியா இல்லையா? சொல்லுங்க. ஓம் சார். முதலாவது அக்கபா உடன்படிக்கை எப்ப உள்ள நடக்குது? சொல்லுங்க. நுபுவத் 12.
நுபுவத் 11 நடக்கிறான் பிள்ளை, அது அந்த அளவுக்கு எடுபடுறல்ல, சும்மா நோமலாக பிள்ளை பெஸ்டுக்கு நடக்குது. ஆனா முதலாவது அக்கபா உடன்படிக்கை நுபுவத் 12, இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை நுபுவத் 13. அப்ப நுபுவத் 12 சொல்றது நபித்துவ ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசுல கிடைக்குது? 40. அப்ப நுபுவத் 40ஓட 12 கூட்டுங்க, எத்தனை? 52. ரசூலுல்லாஹ்க்கு 52 வயசு இருக்கின்ற போது முதலாவது அக்கபா உடன்படிக்கை நடக்கிறது. அந்த முதலாவது அக்கபா உடன்படிக்கையில பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல முக்கியமான விஷயம் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். முதலாவது அக்கபா உடன்படிக்கையில அப்ப ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செஞ்சு பார்க்காங்க. மக்காவுல தாயிஃப்ல எல்லாம் பிரச்சாரம் செஞ்சு பார்க்க செட் ஆகல. கொஞ்சம் வெளியால செஞ்சு பார்ப்போம். எதிரிப் மக்களுக்கு மதீனாவுடைய பழைய பேர் தான் எதிரிப், மக்காவுடைய பழைய பேர் தான் பக்கா. மக்கா மதீனா எதிரிப். தெரியாமலே ரைட். அப்ப எதிரிப் மக்களுக்கு என்ன செய்வோம்டா, பிரச்சாரம் செஞ்சு பார்ப்போம் என்று பிரச்சாரம் செய்யறாங்க. அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஏன் மதீனா மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மக்கா மக்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்டா, மதீனாவில் இருந்தவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் தான் தௌராத் இஞ்சில். தௌராத் இஞ்சில சொல்லப்பட்டிருக்குது, முஹம்மது என்கின்ற நபி ஒருவர் வருவார் என்று எதிர்வு கூறப்பட்டதனால அந்த சமூகத்துக்கு தெரியும், இவர் தான் முஹம்மது. எனவே ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது அக்கபா உடன்படிக்கையில நல்லா விளங்கிக் கொள்ளணும். அங்க மக்கள் சொல்றாங்க, மதீனாவுல நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்காங்க ரசூலுல்லாஹ், ஆனா ஒரு தூதுவரை தாங்கோ. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு தூதுவரை அனுப்புறார். அவர்தான் முஸ்அப் இப்னு உமைர். கட்டாயம் பிள்ளைகள், இந்த முதலாவது அக்கபா உடன்படிக்கை இதனுடைய நிபந்தனைகள், உதாரணமாக ஒரே இறைவனை தவிர வேறு யாரையும் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம், அவதூறு சொல்ல மாட்டோம், நபியின் கட்டளையை புறக்கணிக்க மாட்டோம். இதான் முக்கியமா. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைல, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நல்லா விளைக்கணும், இதெல்லாம் அழகா தெரிஞ்சிருக்கணும். எனவே இப்ப விஷயம் என்னண்டா, ஹுதைஃபத்துல் மானில யாரு, முஸ்அப் இப்னு உமைர். இதே மாதிரி இன்னொரு ஆள் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், அதுல அபூ தர். இந்த அபூ தர் என்பவர் பிள்ளைகள் நம்மட சிலபஸ்ல 3 இடத்துல வருவார். பாப்பா யார் சொல்றாரு? ஜாஹிலியா காலத்துல பிலால் ரலிக்கு கருப்பின்மானே. ஜாஹிலியா காலத்துல பிள்ளைகள் கருப்பி, நம்மளமாக்கி நாமளும் சொல்ற பட்ட பேரு ஸ்கூல்ல என்ன, இந்த கருப்பு பிள்ளைகளை கருப்பி என்றும், இந்த என்னது சொரியன் என்றும், மூக்கு கைய வச்சா மூக்கோடி என்றும், மூக்கு அடிக்கடி ஓடினா மூக்கால தண்ணி வார அப்ப வந்த அடிக்கடி 3-4 தரம் தொடர்ந்து வந்துட்டுண்டா, ஒரு கிழமையில ஒரு தரம், திரும்ப அடுத்த கிழமையும் மூக்கோடுது, 3ஆவது தரம் மூக்க ஓடினா பட்ட பேர் என்ன? தெரியாமலையே. இப்படியெல்லாம் நாங்க பட்ட பேர் வைக்கிறது என்னண்டா, இஸ்லாத்தின் ஜாஹிலியத்தான பண்பு. ஹதீஸ மட்டும் சும்மா பாடமாக்கிட்டு அவருக்கு மட்டும் சொல்லல ரசூலுல்லாஹ், பொதுவாக சொல்றாங்க, யாரு பட்டப்பேரை வைக்கீங்களோ அது ஜாகிலியத்தான பண்பு. நாங்க பட்டப்பேரை வைக்க மாதிரி சும்மா அல்ல, பட்டப்பேரை வச்சு சொல்லவே ஏலா, வாய் துறக்கேல, அப்படியான பட்டப்பேர் எங்களோட பிள்ளைகள் வைக்க சும்மா எங்காம் கிடந்து வைக்கிறே தெரியாது. சரி பிள்ளை எல்லாருக்கும் வைக்கிறான், என்ன சேர்மான விட்டு வைக்கிறாள், அப்படித்தானே? அபூ தர் இவர் முக்கியமாக நம்மளோட சிலபஸ்ல 3 இடத்தை வருவார். சும்மா டச் பண்ணி காட்டுறேன் முடியல, நான் விளங்கப்படுத்த போனாம அது பெரிய வரலாறு. அபூ தர்தா இல்லையா, அபூ தர்தா என்பது சில உதாரணமா சில இடங்கள்ல பிள்ளைகள் நம்மளோட கைட்ல செகண்ட் இயர் கைட்ல பாருங்க அபூ தர்தான்னு போட்டிருக்கீங்க. ஆனா அங்க செகண்ட் இயர்ல என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா பொதுவாக அவர் யார், பொதுவாக அவரோட பேர் என்ன உண்மையாக, அபூ தர் அல்-கிஃபாரி. இவர் 3 இடத்துல வர. ஒன்று ஜாஹிலியா காலத்துல கரிப்பியின் மகனே என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பிலால் ரலியை பார்த்து அந்த இடத்திலே வருவார். 2வது பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் வலுவேராக்க. நீங்க பொலிட்டிக்கல் பாடத்துல படிச்சிருப்பீங்க, அதிகாரங்களை ரசூலுல்லாஹ் தனக்கிட்ட மட்டும் வச்சு கொள்ளாம பிரிச்சு கொடுத்தார். இந்த டைம்ல தான் இவர் போய் கேட்காரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாருக்கும் பதவியை கொடுக்கீங்களே,
எனக்குன்னு தாங்கள் ரசூலுல்லா ரசூலா சொன்னார், நீங்கள் பலவீனர், நீங்க பலவீனர். இந்த ஆட்சி இதை நீங்க எடுக்க வேண்டாம். நல்ல மனுஷன் அபூதர், நல்ல தங்கமான மனுஷன், நல்ல தக்குவாவான மனுஷன், நல்ல நல்ல தங்கமான தக்குவாவுடைய நல்ல மனுஷன். ஆனா ரசூலுல்லா ஒரு ஆட்சிக்கு வாழண்ட நல்ல மனுஷனாக இருந்து மட்டும் போதாது, நல்ல மனுஷனாக இருப்பது என்பது ஒரு நிபந்தனை. நல்லவனாக மட்டும் இருப்பது போதாது, நல்ல கட்ஸ் வேணும். உமர் அலி மாதிரி கட்ஸ் ஒன்று வேணும். எனவே அது அவர்கிட்ட இல்லாதால ரசூலுல்லா சொன்னாங்க, நீங்க நல்ல மனுஷன்தான், ஆனா இந்த பதவிக்கு பெய்திட வேண்டாம், நாளை மறுமையில விசாரிக்கப்படும். இது ஒரு இடத்துல வருவார். இன்னொரு இடத்துல வருவார். பாப்பா யார் சொல்றாரு சார்? இவருக்கு அமானுல் உம்மத்துன்னு சிறப்பு பேர் ஒன்று சொல்றேன். இல்ல அது அபூ உபைதாக்கு. அபூ உபைதா. சரியா? சரி சார். அபூ உபைதா அதாவது நம்பகத்தன்மையுடையவர், அப்படித்தானே? நம்பகத்தன்மை தானே? ஓம் சார். மாறி பாடாம அப்படி அதான் நான் ஒரு எனக்கு தெரியும் இல்லையா, எங்க இந்த சொல்லு வருவதோ அதெல்லாம் தொடர்படுத்தி காட்டுவேன். ஆனா நல்ல விளையும் கொள்ளணும். நான் எப்படி படிப்பிக்கணும் அதே இஷ்டே இல்ல, நீங்க படிக்கணும். அதான் வழிகாட்டுது. இந்த நீங்களும் படிக்கின்ற ஒரு சஹாபி வந்தா எங்க வாராரு அப்படி தலைக்கு எடுத்துக்கணும் இல்லையா, ஒன்றை விளங்கப்படுத்தினா மத்தத்தையும் அவர் அங்க வாரார் இப்படி வார் அவ லேசி எங்களுக்கு. ஏன்னா இன்னொரு இடத்த வருவார், உஸ்மான் அலியருடைய குற்றச்சாட்டுல வருவார். உஸ்மான் அலி இவரை நாடு கடத்தினாராம் என்ற ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, நாடு கடத்தினேதான், ஆனா உஸ்மான் அலி வேணும் என்று கடத்தல்ல. ஞாபகம் இருக்குதா? இப்ப ஞாபகம் வருதா? ஓ சார். வந்துடும். இப்ப வாரன் நாம சொன்னோன்னா ஓம் சார் ஓம் வாரன். என்ன நாடு கடத்தினண்டா பிள்ளை. இவர் என்னண்டா ஒரு வேலையை ஒன்றை பார்த்தார் உஸ்மான் அலி ஆட்சி காலத்தில். என்னண்டா உஸ்மான் அலி சம்பந்தமான ஒரு கருத்தொன்றை சொல்லி மக்களிடத்துல பெரிய குழப்பம். அது உஸ்மான் அலி ஆட்சிக்கு ஒரு பிரச்சனையா போயிடுச்சு. அதனால இவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு இங்க வாங்கோ, என்ன இப்படியான வேலையெல்லாம் ஏன் பாத்தீங்க வாப்பா, உங்களால பாருங்க எனக்கு இவ்வளவு பிரச்சனை என்று சொன்ன போது அவருக்கு அப்பதான் படுது, ஓ நாம சொன்ன வார்த்தை கடும் டேஞ்சர், என்ன அப்படி படுது. நாமளும் தானே பிள்ளைகள், சில பிள்ளைகளுக்கு நாம சும்மா நார்மலா கேஷுவலா பேசுவோம், நமக்கு டேஞ்சரா விளங்காது. ஆனா யாராவது கூப்பிட்டு சொன்னா ஓவே சொல்றியா இல்லையா? அதே மாதிரி உஸ்மான் அலி அவங்க கூப்பிட்டு சொன்ன போது படுது அவருக்கு. ஓம் அல்லாஹ், இப்படி பிரச்சனையா போய்த்தா, இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு பெரிய வார்த்தையை பேசிட்டேனா, உங்களோட ஆட்சிக்கே பிரச்சனை ஆயிட்டா, அல்லாஹ் அப்ப என்ன நீங்க நாடு கடத்துங்கோ, இந்த இடத்துல சரி வராது என்று அவருடைய அனுமதியோடு தான் அவர் செய்தாரே தவிர சும்மா கண்ட மாதிரி என்ன செய்யல பிள்ளை, என்ன செய்யல, இது உதுமான குற்றச்சாட்டுக்குள்ள பிள்ளைகள் இது ஒன்று வரும். குர்ஆனை எரித்தார், மிம்பரை உடைத்தார். என்ன அதே மாதிரி இவர் உஸ்மான் அலி அவர்கள் உமர் அலிர மகன், என்ன 2 மகன் இருக்கு, 2டா அது உதாரணம் உமர், அதே மாதிரி யாரு பிள்ளை உபைதுல்லா. என்ன அப்ப அவர் ஒரு ஆள் உமர் அலிய கொலை செஞ்சவரை அவரும் என்ன செஞ்சா கொலை செஞ்சது. என்ன தேவல பிள்ளை இப்ப நான் மெசேஜ்ல படிப்பேன் இன்ஷா அல்லாஹ். என்ன அழகா விளங்கப்படுத்துவோம், 6-7 போயிட்டு சிரிக்க அழகா விளங்கப்படுத்திடுவேன். சரியா பிள்ளைல அதெல்லாம் இப்ப தேவைன்னா சும்மா நோமலா தொடர்படுத்தி காட்டுறேன்னா, நோமலா தொடர்படுத்தி காட்டுறேன். அப்ப உமர் அலியோட மகன் என்ன செஞ்சாருண்டா பிள்ளைகள், அந்த உமர் அலிய கொலை செஞ்ச மெயின் ஆள இந்த கோபத்திலேயே அந்த திட்டமிட்டு இல்ல, பாப்பா கொலை செஞ்ச ஒரு ஆத்திரத்துல கொலை செஞ்சிட்டார். இஸ்லாமிய சட்டம் என்ன, கொலைக்கு கொலை, அவர் செஞ்ச வேலை சரிதான். இருந்தாலும் குற்றச்சாட்டு என்னண்டா உஸ்மான் அலி அவங்க இவர் மகனுக்கு கொலைக்கு கொலை என்ற அந்த தண்டனையை வழங்கவில்லை என்ற இப்படி. அதே மாதிரி அவர் பிரயாணத்துல போகின்ற போது சேர்த்து சுருக்கி தொட மாட்டாராம், என்ன என்று அவர் சேர்த்து சுருக்கி. இப்ப நான் போறேன் பிள்ளைல கொழும்புக்கு, நான் அடிக்கடி கொழும்பு அனுராதபுரம், என்ன அதே மாதிரி என்ன மாதம்ப, அதே மாதிரி புத்தளம், என்ன அதே மாதிரி என்ன அவிசாவலை, இப்படி இட்டு எல்லாம் போறேன் தான். என்ன இப்ப நான் போகக்குள்ள பிள்ளை நான் சொல்றேன் என்னண்டா, என்ன இந்த வாரக்கிழமை பிள்ளை மாதம், அதுக்கு அடுத்த இல்லாம கொழும்பு, ஏன்னா இப்படி செமினாருக்கு போனா பிள்ளைகள். இப்ப நான் போகக்குள்ள என்ன பஸ்ல போகக்குள்ள நான் நின்று இறங்கி தொலைகிட்டு போறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா பிள்ளை சொல்லுவோம்? இல்ல சார். இல்ல என்ன அது நான் பாக்குறது. இஸ்லாம் சலுகைகள் வந்திருக்குது,
விரும்பினா நீங்க வஸ்லாப் தொடராக போய் சேர்த்து சுருக்கி தொழுங்க. இந்த உங்களுக்கு 7 தொழுங்க வாப்பா, அது பிரச்சனை இல்லை, அது பாவம் இல்லை. அப்ப உஸ்மான் அலி என்ன செய்வாருண்டா, அவர் சில சந்தர்ப்பங்கள்ல அவர் என்ன செய்ய மாட்டாருண்டா, சேர்த்து சுருக்கி தொழுகிறல்ல, உரிய இடத்துல உரிய டைம்ல 2 தொழுகிட்டா போவார். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு. நிறைய குற்றச்சாட்டுகள் பொய்யான குற்றச்சாட்டு. அதை நாங்க போய் பாஸ் பேப்பர்ல நான் நினைக்கிறேன் 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் ஒரு கேள்வியே 10 புள்ளிக்கு வந்திருக்குது. ஓம் சொல்லுங்க, தலையாட்டுவோம். ரைட். சும்மா போய் கூலா படிக்கணும் இல்லையா, சும்மா சொல்லக்கோ யாபம் வந்தா போதும், உண்டு யோசிக்க தேவையில்ல இல்லையா, சும்மா கூலா படிங்க சார் மாதிரி சும்மா ஃபிட் அடிக்கணுமா. ரைட். அடுத்தது பிள்ளைகள் 39. அந்த அந்த இப்பதான் நேற்று சொன்னா ஜம்முல் குர்ஆன். இப்ப சொல்லுங்க. குர்ஆனின் தொகுப்பு வரலாறு. பிள்ளைகள் நாம உஸ்மான் அலி என்று போடலாமா தங்க கட்டிகளே, சொல்லுங்க. இல்ல சரியா பிள்ளை, போட்டா அடி வாங்குற அவ்வளவு. ரைட். அடுத்த கீழே பாருங்க, அப்படியே பாப்போம், எல்லாத்தையும் பாப்போம். அல் குர்ஆன் வசனம் அருளப்பட்ட ஒழுங்கு என்ன சொல்ற? அல் குர்ஆன் வசனம் அருளப்பட்ட ஒழுங்கு என்ன சொல்ற? தர்தீபுன் நுசூல். தர்தீபு நுசூல். தர்தீபு திலாவத்துனா அல் குர்ஆன் ஓதுற ஒழுங்கு. வெரி குட் பிள்ளைகளா, வெரி குட். குர்ஆன் அருளப்பட்டமைக்கான காரணம் சபபு நுசூல் அல்லது அஸ்பாபு நுசூல். அடுத்தது அல் குர்ஆனின் அற்புதம். கட்டாயம் பாருங்க, இங்க நான் படிப்பிக்கிறது பின்னுக்கு வருமா, அதான் உங்களுக்கு விளங்கு. பாஸ் பேப்பர் எப்படி செய்யறேன், இங்க செஞ்சா அங்க வரும் பின்னுக்கு. அதுவும் பாஸ் பேப்பர்ல வந்து எல்லாம் பாஸ் பேப்பரா, எல்லாம் பாஸ் பேப்பர். ரைட். குர்ஆன் அற்புதத்துக்கு என்ன சொல்றேன்? இஜாசுல் குர்ஆன் என்று சொல்றது பிள்ளைகள். இன்னொன்று முஅஜிஸா என்று சொல்றது. 2 வச்சுக்கணும். ஒன்றை மட்டும் பாடமாக்கிட்டு தலையாட்டியா இஜாசுல் குர்ஆன் என்று பாடமாக்குறதுல இஜாசுல் குர்ஆன் என்பது ஒன்று. அதே மாதிரி முஅஜிஸா அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு சில அற்புதங்களை வழங்குவான். மூசா நபிக்கு கைத்தடி பாம்பாக மாறும். கடல்ல அசாவை அட்டிச்சாருன்னா கடல்ல ரோட்டுவர். நாம போய் கடல்ல போய் அட்டிச்சா என்ன நடக்கும்? தண்ணி மூஞ்சில வந்து அடிக்கும். ஓமல்லையா சொல்லுங்க, ரோட்டு வருமா? இல்ல சார். அல்லது நாம அடிக்கிற கம்பு நம்மட மூஞ்சில வந்து பட்டு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல்ல அடிச்சா ரோட்டு வரும். ரோட்டால போனான், ஃபிரௌனும் வந்தான். வந்தோன்னு உடனடியாக அல்லாஹ் ரோட்டை க்ளோஸ் பண்ணி ஃபிரௌனை மூழ்கடிக்க வச்சான் கடல்ல. விஷயம் முடிச்சு. ரைட். அப்ப இஜாசுல் குர்ஆன், குர்ஆன் ஒரு அற்புதம். ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் தான் குர்ஆன் என்பது. ரைட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? ரைட். இப்ப அடுத்து வாங்க, 40வது கேள்வி. 39 எத்தனை பிள்ளை? 1வது. என்ன நமக்கு இந்த ஆன்சர் பண்றது இது கட்டாயம் தேவைதான், நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது முக்கியம் இல்லை, நமக்கு இது தெரியும். இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. ஆனா இதை வச்சு நாம படிக்கமா இல்லையா, அதான் மெயின். இது பிள்ளைகள் தேவைதான், தேவையில்லாம் அதுக்காக பிள்ளை ஆன்சர் பண்ணிட்டு போலாமா சொல்லுங்க. 40வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முதல் வஹியை ஹிரா குகையில் வைத்து பெற்றுக் கொண்டார்கள். அப்போது ஒரு சூறாவின் முதல் 5 வசனங்கள் வஹியாக அருளப்பட்டன. அந்த வசனங்கள் உள்ளடக்கிய சூரா எது? அலக். நல்லா விளையணும் எங்கட பிள்ளைகளே, கொஞ்சம் கண் பார்வை மங்கலான பிள்ளைகளே, தூரத்து பார்வை விளங்காத பிள்ளைகளே, கொஞ்சம் பார்க்கணும். அலக்கு பழக்கு மாக்கி விளங்க, அப்படித்தான் போட்டிருக்கான் பாருங்க. எல்லா ஓடரை பாருங்க. அலக்கு பழக்கு பழத்து எல்லாம் ஒரு வகையாக போட்டு. ஏன் நாங்க பிள்ளைகளுக்கு அப்படிதான் பார்த்தோன்னு அலக்கு என்பது பழக்கு மாதிரி விளங்கும். அங்க ஆன்சர் பண்ணி போட்டு உம்மா நான் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு 50க்கு 50 திரும்ப செக் பண்ணி பார்த்தா, செக் பண்ணி பார்க்கப்படாதா? எக்ஸாம் போயிட்டு வந்தா திரும்ப செக் பண்ணி பாக்குறதில்ல. எல்லா எக்ஸாமும் முடிஞ்சதுக்கு பிறகுதான் செக் பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸாமுக்கு போயிட்டு வந்த உடனே சரி உள்ள பார்ப்போம். சரி இந்த 10வதுக்கு என்ன ஆன்சர் நான் சொல்றேன், எனக்கு தெரியா. நான் செமினார் முடிஞ்சா எல்லாத்தையும் மறந்து இருப்பேன், எல்லாம் அப்படியே வைத்து இங்க என்ன கேட்டாலும் எனக்கு தெரியா. சரியா பிள்ளைய? ஓகேயா? சரி சார். எக்ஸாம் முடிஞ்சோட சேர் இந்த 12வதுக்கு என்ன தெரியா,
நீங்க எல்லாம் மறந்துட்டு செமினார் முடிய எல்லாம் மறந்து திரும்ப அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க கூட திரும்ப யாகவும் வரும். செல்லவே மாட்டேன் இல்லையா? செல்லவே மாட்டேன். சரியா? ரைட். கேட்கவே அன்னைக்கு கேளுங்க. எப்ப போடுவேன், குரூப்ல போடுவேன், எல்லாம் ஆன்சரே அழகா போடுவேன். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இது வந்து பார்த்து கூட 50க்கு 40 அல்லாஹ் 10 இல்லையே, அங்கால எஸ்ஐல 20 இல்லையே, அப்ப நாம பி, அப்ப எல்லாம் சரி, அடுத்த பாடமும் சரி, இந்த பாடமும் சரி. ஓமா இல்லையா சொல்லுங்க. சரியா? ஆமாண்ணா எல்லாம் சரி. மரா பொலிட்டிக்கல் பாடம் படிச்சிருக்கோம்ல, இடையில ஐசி வரும். அது ஐசி முடிஞ்சு ஆனா வரும் 40 அப்பா 10 அப்பா விட்டு அதே யாகும். தூங்கக்குள்ளேயும் அல்லாஹ் 10 பிழையே, சுபோதலக்குள்ளேயும் அல்லாஹ் 10 பிழையே, அங்க எக்ஸாம் ஹால்ல பொலிட்டிக்கல் பாடம் எழுதிட்டு அல்லாஹ் 10 பிழையே, திரும்ப அடுத்த பொலிட்டிக்கல் முடிய திரும்ப பொலிட்டிக்கல் செக் பண்ணி பார்த்தா அங்க ஒரு 15 இல்ல, அல்லாஹ் எல்லாம் முடிஞ்சு. சரியா உள்ள? பார்க்கவே கூடாது, பார்க்க வேண்டாம். தூக்கி போட்டா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் குரூப்ல போடுவேன். அழகா பசந்தா இதான் பிள்ளைகள் ஆன்சர் 2 போடுவேன். அப்ப பாருங்க. ரைட். இதெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் படிப்பு தானே. எம்சிக்கு செய்யறது மட்டும் படிப்பு அல்ல, நான் சொல்ற இந்த விஷயமும் ஒரு படிப்பு தான். சரியா பிள்ளைகள்? ரைட். கிளியரா பிள்ளைகள்? இப்ப ஓகேயா? ஓகே சார். இரண்டாவது பிள்ளைகள் அடுத்ததாக உம்முல் குரா. ஒரு சொல்லணும் வந்து உம்முல் குரா அப்படின்னா என்ன? மக்கா நகர். மக்கா நகருக்கு சொல்ற பேரு தான் பிள்ளைகள். மக்கா நகருக்கு சொல்றதா உம்முல் குரா. நல்லா விளையாடணும். இதுல பிள்ளைகள் முக்கியமாக உங்களுக்கு சில தலைநகரங்கள் தெரியணும். மதீனாவுக்கு பழைய பெயர் யத்ரிப், மக்காவுக்குரிய பழைய பெயர் பக்கா. ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்கின்ற போது தலைநகர் மதீனா. இந்த தலைநகரை மாற்றிய ஹலீஃபா அலி. என்னது? கூஃபா. திரும்ப பிள்ளைகள் அங்க அடுத்த பாத்தீங்கன்னா உமையாக்கள் வாராங்க, டமஸ்கஸ். திரும்ப அப்பாசியர்கள் வாராங்க, என்னது? பக்தாத். அப்படி பாடமாக்கப்படாது. முதலாவது ஹலீஃபா அபுல் அப்பாஸுடைய காலத்துல கூஃபாவும் அன்பாரும். அன்பார் எப்படிதான் பாடமாக்கணுமா? பொதுவாக அப்பாஸுடைய காலம் கேட்ட அது பக்தாத். இந்த பக்தாதை உருவாக்கிய ஹலீஃபா யார் தலைநகராக? அந்த வெரி குட் பிள்ளைல, அபு ஜாஃபர் மன்சூர். வெரி குட். ரைட். அப்ப அபுல் அப்பாஸுடைய காலத்துல கூஃபா அன்பாராக இருந்தது, அபு ஜாஃபர் மன்சூர் தான் பக்தாதாக மாத்துகிறார். இந்த தகவலை புள்ள கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதுவும் கட்டாயம். சில டைம்ல அப்பாஸுடைய காலம், அபுல் அப்பாஸ் சஃபாவுடைய காலத்துல அப்பாஸுடைய காலத்துல தலைநகராக இருந்தது எதுன்னு கேட்டா, அப்ப எங்களுக்கு இந்த அப்பாசியர்களை மட்டும் குடிச்சிட்டு இருக்காம கொஞ்சம் முன்னுக்கும் பாருங்க. சரியா? ரைட். ரைட் நம்மளே. இப்ப பிள்ளைகள் எத்தனாவதுமா? 40. 40 எத்தனை பிள்ளைகள்? 8ஆவதா? 40க்கு 2. 40க்கு 2, 41க்கு 4 சார். ரைட் ரைட். ஓகே பிள்ளைகளா. இப்ப என்ன சொல்ல போறீங்க சார்? நீங்க எங்களுக்கு சொன்னீங்கல்ல நாங்க டீ குடிச்சிட்டு இருக்கோம், மங்கள பார்த்துட்டு இருக்கிறோம், கிச்சனை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க என்ன சார் அப்படித்தானே பிள்ளை சொல்லுங்க. பாருங்களேன் வார வார்த்தை. 41ஆவது. 41ஆவது பிள்ளை எத்தனாவதுமா? 41க்கும் 4. இந்த உருவமழக்கதை போட்டுட்டு பிள்ளை ஒன்று விளங்குதுல, அப்படித்தானே? பிள்ளை ரைட். அது பிரச்சனை இல்லை. அடுத்தது பிள்ளைகள் 42ஆவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது 40ஆவது வயதில் ஹனீஃபுகளில் ஒருவராக வரகா பின் நௌஃபல் அவர்களை சந்தித்தார். அதற்கு பின்னணியாக அமைந்த மிகச்சரியான கூற்று. மிச்ச கவனமா இருக்கணும் இல்லைன்னா, மிக என்ற சொல்லு வந்தா கொஞ்சம் யாதாரிக்கணுமா? சில டைம்ல மற்றது சரி மாதிரி விளங்கும், அதான் மிகண்டு போடுறது கொஞ்சம் யாதாரிக்கணுமா? அப்படி வந்த சொற்கள் ஹனீஃபுகள் என்பது பிள்ளைகள். ஹனீஃப் இன்னொரு பேர் சொல்லலாமே. ஹனீஃபுக்கு இன்னொரு பேர் ஹனீஃபுகள், குனஃபாக்கள். அப்படின்டா பிள்ளைகள்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்திய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள். அப்படியே கேள்வி வரலாமா? ஹனீஃபுகள்னா யாருன்னு வரலாம். மிச்சம் கவனமா இருக்கணும். ஜாஹிலியா கால அந்த மோசமான செயற்பாடுகளில் இருந்து விடுபட்டவர்கள் அப்படி சொல்லலாம். சரியா பிள்ளையே? ஹனீஃபுகள் என்பது சரியா பிள்ளையே? அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜாஹிலியா கால மக்களே பாவத்துல அதாவது போதை அதே மாதிரி விபச்சாரத்துல ஈடுபட்ட மக்கள். அப்படியான ஒரு சமூகத்துல நல்லா விளைவிக்கணும் நல்லவர்களும் இருந்தார்கள். அதனாலதான் ஜாஹிலியா கால திருமணத்துல பாருங்க நிக்காஹு சரீஹ் என்கின்ற நிக்காஹு சாலிஹ் என்கின்ற ஒரு திருமணம் வரும். மற்றதெல்லாமே விபச்சாரம். நிக்காஹுல் இஸ்திஃப்லா, நிக்காஹுல் ஜமாஇ, நிக்காஹுல் முத்துஆ, நிக்காஹுல் பதல், ஆனா இதெல்லாம் விபச்சாரம். ஆனா நிக்காஹு சரீஹ் நிக்காஹு சாலிஹ் இருந்துச்சுண்டா அப்ப நல்ல சமயம் ஒன்று இருக்கணுமா இல்லையா? அதுதான் ஹனீஃபுகள் அல்லது ஹுனஃபாக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்திய சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாரென்று கேட்டாலும் யாருன்னு சொல்லணும்? ஜாஹிலியா காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்திய ஒரு சமூகம் இருந்தாங்க. அந்த சமூகத்துக்கு சொல்ற பேர் என்று கேட்டா இதான் அது. ஜாஹிலியா கால பாவத்திலிருந்து விடுபட்ட ஒரு சமூகம் இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்ற பேர் என்று கேட்டாலும் அதுவும் இதுதான். சரியா பிள்ளைகள்? அப்ப ஹனீஃப் அல்லது ஹுனஃபாக்கள். இதுல பிள்ளைகள் 2 பேரை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்திய அதாவது பிள்ளைகள் 40வது வயதில் சந்தித்தாங்க. பின் அமைந்த மிகச்சரியா இந்த ஹுனஃபா ஹனீஃபுகள்ல முக்கியமான ஒரு நபர் தான் யாரு? இதுல போட்டு யாரு? இன்னொரு ஆளையும் போட்டுங்க பிள்ளைகள், கட்டாயம் தெரிஞ்சிருக்கோமா? தெரியுமா? அந்த அந்த வெரி குட். அந்த எங்கட பிள்ளை குஸ்இப்னு சாயித். அந்த யாரு மாதிரி பேரை சொல்லுங்க? சஃபானா. சஃபானா எங்க மேடம்? காவத்தமனு. காவத்தமன். அந்த எங்கட ஏரியா பிள்ளை பாப்பா. என்ன எங்கட ஏரியா சரியா? நம்மோட்ட படிச்ச என்ன பிள்ளைகள். ஓகே பிள்ளைகளா? ஓகே ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரைட். அப்ப வரக்கா பின் நௌஃபல் குஸ் இப்னு சாயித் இவரும் ஒரு ஹனீஃப் தான். சரியா பிள்ளையா? குஸ் இப்னு சாயித் என்பது ஒரு ஹனீஃப் தான். வெரி குட் பிள்ளைகளா? வெரி குட். இப்படி படிக்கணும் பிள்ளைகளா? இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இதை மட்டும் பாடமாக்கி வச்சுக்கொள்றல. இதையே வச்சுட்டு அப்படியே போட்டோ காப்பி பண்ணிட்டு சேர் வந்தார் டியூட்டு அப்படியே நாங்க பாடமாக்கி அப்படியே வச்சிருக்கிறோம். என்ன பெருமையா அது? இல்ல சார். அப்ப அதுக்கு என்னமா ஆன்சர்? அதுக்கு 4வது. ஓகேங்களா? என்ன போட்டிருக்கு? 4வது நபி அவர்கள் முதல் வகையை பெற்று அதிர்ச்சிக்குட்பட்டிருந்ததுனால் அவர் பெற்ற வகையின் உண்மைத்தன்மை அறிந்து கொள்ள ஹதீஜா ரைட். இந்த கேள்விக்குள்ள நிறைய எஸ்ஏல உள்ளே வந்திருக்குதா? என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னமாகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் சுயரூபத்தில். இக்ரா என்று சொன்னா எப்படி சும்மா யோசிச்சு நாங்களும் ஒரு குகைக்குள்ள குந்திட்டிக்குள்ள தனியா குந்திட்டு இருக்கிறோம். இப்படி திடீர்னமாக்கி ஒரு மனிதர் இக்ரான்னு சொன்னா நாங்க மௌத்தாயிருப்போம். பாயால கக்கி ரத்தம் கக்கி அப்படியே மௌத்தாயிருப்போம். அம்மா இல்லையா சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்க்கு பயம் வந்து மனைவிட்ட போறாங்க. இப்ப நம்ம யோசிப்போம் நம்மட வீட்டுல நாம பயந்து நம்மட மனைவிட்ட பாப்பா வருவார பார்த்து பாருங்க. ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா உம்மா எப்படி ஸ்டைல நிப்பா? தாங்கோ உங்களோட பிரச்சனை போங்க. ஓமா இல்லையா? என்ன பிள்ளை பக்கத்துல உமா மரம் கட்டிப்பா? உமா மரம் நிக்காங்களா சொல்லுங்க. அப்ப எல்லாம் மாறி மாறி நடக்க முடியல. உமா அப்படித்தான் வாப்பா அப்படித்தானா? சில டைம்ல உமா சில பிரச்சனையை வாப்பாட சொல்லுகின்ற போது வாப்பா சும்மா போ அப்படின்னு சொல்லுவார். என்ன உம்மாட்ட சொன்ன சும்மா போங்க, உங்களோட பிரச்சனையா எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. என்ன உங்களோட பிரச்சனை. ஆனா ரசூலுல்லாஹோட மனைவி ஆறுதல் வார்த்தை சொன்னா. அந்த ஆறுதல் வார்த்தையை பாருங்க, என்ன அழகான வார்த்தை. என்ன இத கேள்வியாக கேட்டிருக்கிறான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன ஆறுதல் வார்த்தை என்ன? அப்ப இதே மாதிரி ஸ்டைல்ல எங்கெங்க கேள்வி இருக்குன்னு பார்த்தா அபூபக்கர் அலி அவர்கள் ஆற்றிய உரை என்ன? முதலாவதாக ஹிஜ்ரத் போன அதாவது ஹபசா, எத்தியோப்பியா, அதே மாதிரி என்ன அபிசீனியா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் நஜ்ஜாஷி மன்னனிடம் ஆற்றிய உரை என்ன? கேட்டு வரலாமா? வரையலா சொல்லுங்க. இது எஸ்ஏ கேள்வி இல்ல.
எஸ்ஐல ஒரு கேள்வி இப்படி வந்து அதை மட்டும் ஹதீஜா ரலியல்லாஹு ஆறுதல் வார்த்தையை சொன்னாங்க, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, அப்படி எல்லாம் பாடம் வாக்கி அதை மட்டும் வைக்கிறல்ல, அதே ஸ்டைல்ல எங்க வருதுன்னு பார்க்கணும். அந்த அபூபக்கர் அலி அவர்கள் ஆற்றிய உரை என்ன கேட்கலாம். ஜாபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னனிடம் ஆற்றிய உரை என்ன, பெரிய உரையாக இருக்கு, சுருக்கி எழுதலாம். அதை 4 புள்ளிக்கு வந்தா பிள்ளைகள் முக்கியமான விஷயம் அதுல பாருங்க. அதுல பின்னாம்பரிய உரை ஒன்றிக்கும் அதை கொஞ்சம் அழகா சுருக்கி பிள்ளைகள். நான் இன்னும் இந்த 6வது அழகு செய்யறேன் உங்களுக்கு. இப்ப எஸ்ஐல எது போயிட்டு 8வது முடியுது என்ன பிள்ளை? கடைசியாகத்தான் 6 செய்வேன் நான் வச்சிருக்கேன். அப்படி அதான் முக்கியம். அதுக்குள்ள கட்டாயம் கேள்வி வாரே அப்ப வச்சிருக்கேன், அழகா விளங்கப்படுத்த முடியல. அப்ப அங்க நான் ஃபிட்டா ஃபுல்லா படிப்போம். ரைட். இப்ப பிள்ளை சும்மா நோமலா விளைய கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பிள்ளைகள் இப்ப எத்தனை வேலையுமா பார்த்து நாம 42 42 நிக்கலாம் பிள்ளை. இன்னும் 42 விட்டு போகலையே நான். ரைட். நீங்க போனதானே சார் என்ன கேடியை வச்சுட்டு படத்துல பாடினீங்க என்ன? ரைட். 43வது பிள்ளைகள் 43வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ரமலானின் போது அவரை அருளப்பட்டிருந்த அல் குர்ஆன் வசனங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி அவருடன் சேர்ந்த அல் குர்ஆன் முழுமையாக செவிமடுத்த சஹாபி அந்த இப்ப சொன்னது யாரு? ஜெயித் இப்னு சாபித். அப்ப 43வது என்ன பிள்ளைகள்? முதலாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கே படம் எம்சியூ கேள்வி எப்படி எல்லாம் வருதுண்டா, நாங்க பாஸ் பேப்பரை முழுமையாக படிச்சா திரும்ப 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 அதே விஷயம் வருதா இல்லையா மாறி மாறி சொல்லுங்க. அப்ப இதான் படிப்பு எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே மாறி மாறி வருமா மிச்சம் கவனமா இருக்கும். ரைட். 44வது கலீஃபாக்கள் அபூபக்கர் அலி உஸ்மான் அலி இருவரும் காலம் குர்ஆன் தொகுப்பி சம்பந்தப்பட்ட சஹாபியின் பேர் என்ன? 2 பேருடைய காலத்திலே யாரு? ஸைத் இப்னு சாபித் 3வது. வெரி குட் பிள்ளைகளா. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், உமர் ஆட்சி காலத்துல எகிப்துடைய ஆளுநராக இருந்தவரா இல்லையா சொல்லுங்க. அந்த கன்னத்துல அறையிற கிறிஸ்தவ இளைஞன் ஞாபகம் இருக்குதா? அதே மாதிரி பிள்ளைகள் அந்த யமாமா யுத்தத்துல பிள்ளைகள் முஆவியா சார்பாக அந்த தூமத்துல் ஜந்தல் என்ற இடத்துல சமாதான குழுவுக்கு நியமிக்கப்பட்டவர் யாரு? அம்ர் இப்னு ஆஸ். அதே மாதிரி அலி சார்பாக அபூ மூஸா அல்-அஷ்அரி. அப்ப அபூ மூஸா அல்-அஷ்அரியும் தெரிஞ்சிருக்கணும், அம்ர் இப்னு ஆஸையும் தெரிஞ்சிருக்கணும், அவங்க சமாதான குழு நடந்த இடமும் தெரிஞ்சிருக்கணும். தூமத்துல் ஜந்தல் சரியா பிள்ளைகள்? தூமத்துல் ஜந்தல் சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது 45வது அந்த வாரம் பாத்தீங்களோ, பொருள் தெளிவற்றதாகவோ பல கருத்துக்கு ஏற்புடையதாகவும் உள்ள அல் குர்ஆன் வசனம் எப்பெயர் கொண்டு அழைக்கப்படும்? எங்களை பிள்ளைகள் பாருங்க டாக்டர் கடகடன்னு வரும் பிள்ளைடா. என்ன ஆன்சர் எத்தனாவது மாதிரி? முத்தஷாபி 3வது சார். 3வது. எங்களை பிள்ளைகள் பாவம் சேரு கண்ணு விளங்கு இல்லையாக்குமே சொல்லுவோம். அப்படியா பிள்ளை நல்லா தெளிவா விளங்குதா? ரைட். அதுல முஹக்கம் தெரியும், முத்தஷாபிஹா தெரியும், முஜ்மல் என்ன பிள்ளைகள் ஹதீஸ் பாடத்துல வரும். இப்ப சொல்லாடி அடி வாங்குற ஹதீஸ் பாடத்துல வரும் சுருக்கம். முத்தலக்குன்னா ஹதீஸ் பாடத்துல வரும் பொதுவாக. முத்தலக்கு என்ன பிள்ளைகள்? பொதுவா. முகையதுனா குறிப்பாக. வெரி குட். நம்ம சிலபஸ்ல இருக்கிற பிள்ளைல நம்ம சிலபஸ்ல சொல்லிட்டு அதான் சொல்லித்தார். சிலபஸ்ல இல்லாட்டி சொல்ல மாட்டேன் என்ன, தேவையானதான் சொல்லி தருவோம். ஆனா நம்ம சிலபஸ்ல இருக்குது இது ஒரு பொயின்ஸாக வரும். 10 புள்ளிக்கு எழுதுகின்ற போது அங்க பிள்ளைகள் சுன்னா என்ற பாடத்துல ஹதீஸ் என்ற பாடத்துல வரும் என்ன சரியா பிள்ளைகள்? குர்ஆன் முஜ்மலாக சொல்றத ஹதீஸ் என்ன சொல்லி இந்த குர்ஆன் முஜ்மலாக சொல்றத ஹதீஸ் என்ன செய்யும்? முஃபஸ்ஸலாக ஞாபகம் வருதா? ஞாபகம் வந்தா சரிதான். முஜ்மல்னா சுருக்கா, முகையதுனா குறிப்பானது,
முத்தலக்குண்டா பொதுவானது, முஹுக்கம்டா தெளிவான வசனம், முத்தஷாபிஹாத்னா தெளிவற்ற வசனம். ஓகே ஆம் சார். ரைட். இப்ப வருது எங்களை பிள்ளைகளுக்கு அழகான இப்படித்தான் சில சில லேசான கேள்வி வருமா. ஜாமியுல் குர்ஆன் யாரு? உஸ்மான் உஸ்மான் 46வது 46வதுக்கு 2வது. 47 வஹி எழுதும் குழுவில் உள்ளடங்கப்பட்டவர்களை மாத்திரம் கொண்ட தொகுதி. ரைட். அதுல டைப்பிங் மிஸ்டேக் ஏதாவது நடந்திருக்கா உள்ளே சொல்லுவோம். ஓம் சார் அப்போ சைனா மொழியில இருக்கு என்ன புள்ளே சங் சிங் சுங் மாக்கிருக்குது அப்படியா? சார் ஓம் பிள்ளை அல்லாஹ் அக்பர் ஒரு சைனா பாஷையில் இருக்குது அல்லாஹ். ரைட். நமக்கு என்ன பாஷையில இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாம ஓர்டர் படுத்தி எழுதுவோம் பிள்ளைடா. ரைட். அதுல சரியான ஆன்சருமா நான் சொல்றேன், எல்லாத்தையும் எழுதிக்கொள்ளணும் பிள்ளைடா. எல்லாத்தையும் எழுதுங்களா. யாருண்டா வஹி எழுதும் குழுவுல வாராக்கள் யாருண்டா பிள்ளைகள்? வஹி எழுதும் இதான் தேவை எங்களுக்கா. வஹி எழுதும் குழுவுல வாராக்கள். அதுல ஆன்சர் பிள்ளைகள் முதலாவது தான் ஆன்சரான டைப்பிங் மிஸ்டேக் பா. ஆனா ஒரு சைனீஸ் பாஷையில இருக்குது, அதை கொஞ்சம் மாத்தி கொள்வோமா. ரைட். முதலாவது யாருண்டா ஓட எழுதுறா, அதுல அப்படித்தான் வருமா. அலி இப்னு அபி தாலிப். யாரு பிள்ளைகள்? அலி இப்னு அபி தாலிப். அலி இப்னு அபி தாலிப். 2வது பிள்ளைகள் அதுல டைப்பிங் மிஸ்டேக் என்ன வந்திருக்குது. அது 2வது. முதலாவது இருக்கிறதா முஆவியா இப்னு அபி சுஃபியான். யாரு பிள்ளை? அபு சுஃபியான். 3வது பிள்ளைகள் உபை இப்னு கஅப். உபை இப்னு கஅப். 4வது புள்ளை எழுதி கொள்ளுங்க அப்படி ஓடராக. அதை இல்லாட்டி எழுதி கொள்ளுங்க. நான் சொல்ற ஓடர் எழுதுங்க. ஸைத் இப்னு சாபித். யார் பிள்ளைகள்? ஸைத் பின் சாபித். ஸைத் பின் சாபித். இதான் முக்கியமா தெரியும் பிள்ளைல. அப்ப அலி இப்னு அபி தாலிப், முஆவியா இப்னு அபூ சுஃபியான். அப்ப முஆவியா தான் அது. இந்த உமையாக்களுடைய ஹனீஃபா முஆவியா இருக்கிறா இல்லையா? ஓ சார். அவர்தான் அது. உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித். இதெல்லாம் யாருன்னா பிள்ளைகள்? வஹி ரசூலுல்லாஹ் காலத்துல வஹி எழுதுற குழுவுல இருந்த முக்கியமான நபர்கள். நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகளா. நோட் பண்ணி கொள்ளுங்க. அடிக்கவா? அடுத்தது பிள்ளைகள் 47வது எத்தனாமா? முதலாவதா? மத்ததெல்லாம் தேவையில்ல பிள்ளைல. உங்களுக்கும் டைப்பிங் மிஸ்டேக் வந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நமக்கு தேவை இடத்த அந்த யாருன்னா தேவையா. 48வது பிள்ளைகள் அல் குர்ஆனை தொகுப்பும் பொறுப்பு தொடர்பாக அபூபக்கர் அவர்கள் முன்வைத்த மிகச்சரியான கூற்றியது. மிகச்சரியான எது வரும்? முதலாவதா? கொஞ்சம் தலையை யூஸ் பண்ணுங்க பிள்ளைங்க தங்க கட்டிகளே. இல்ல சார். 2வது. முதலாவதா பாருங்க வாசிக்க. இப்பணியை மேற்கொள்வதற்கு என்னை விட தகுதியான பலர் இருக்கிறேன். வருமா? வருமா? இல்ல சார். அந்த கதையே இல்ல. அப்படி ஒரு கதையை ஒண்ணு எங்கே இல்ல. 2வது அல் குர்ஆனை தொகுப்பது எமது கடமை அல்ல. ஓமா இல்லையா? 2வது கேட்கணுமா? தெரியாது போடுவோம். இப்பணியை என்னால் இலகுவாக செய்ய முடிக்க முடியும். வருமா? பணியை விட ஒரு மலையை நகர்த்துவது இலகுவாகும். அவரா சொன்னது. இப்பணியை மேற்கொள்ளும் பொறுப்பை உஸ்மானிடம் விட்டு விடுவோம். வராது. அப்ப இதுல சால செட் ஆகிறது. குர்ஆனை தொகுப்பது என்ற பொறுப்பல்ல, எனக்கு அது கடமையும் இல்லை. என்ற ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல எப்படி கேட்காங்க பிள்ளைகள்? அபூபக்கர் அலி சொன்னாரா இல்லையா? என்னண்டு அல் குர்ஆனை தொகுக்கணும் என்று குர்ஆன்ல இல்ல. அப்ப இல்லாட்டி எந்த கடமையா அது நான் செய்யணுமா? இல்ல. அதைத்தான் ஒரு வகையாக நம்மள கொஞ்சம் குழப்பி நாம இந்த எம்சிகளில பிழையாகி இதுல மார்க்ஸ் கொஞ்சம் சென்டு ஸ்கோர் குறைஞ்சி இந்த பல்கலைக்கழகம் இல்லாம போகணும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான கேள்வி என்ன செய்யறது?
நாங்க பயப்படப்படாது, நாங்க அப்படி சும்மா பிட் அணிக்கணும். கொஞ்சம் பிள்ளைகள் இந்த நாளை இப்படியான ஒரு கேள்வி வந்தா புள்ளை கொஞ்சம் மத்தத்தை வாய்ச்சி பாருங்க. அப்ப வாசிங்க, இது பச்சை பிள்ளை, இதுவும் பச்சை பிள்ளை, இதுவும் பச்சை பிள்ளை, இதுவும் பிள்ளைண்டா அப்ப மத்தது சால தலைக்க படுமைங்களுக்கு விளைண்டா. ஓ சார். அப்படி கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா, சும்மா வாயானுட்டு இருக்கிறல்ல எக்ஸாம் அவ்வளவு. சரியா? ரைட். இது படிக்கலையே என்ன வருமே தெரியாண்டு எப்படி இருக்கிற டைம்ல அவன் டீச்சர் போனவனாவே பார்த்து நிக்கிற. மாஷா அல்லா, நல்ல அழகான மோதிரம் கொண்டு போட்டிருக்கிறா, நல்ல அழகான பசந்தான அபாயம் கொண்டு போட்டிருக்கிறா. பாரத நாளைக்கு வாங்கலாம் போல இருக்குது, உம்மாட்ட போய் சொல்லுவோம். அப்படியே கனவாக போய் திரும்புறாங்க 10 நிமிஷம். ஓமா இல்லையா? அப்படித்தானே பிள்ளை யோசிச்சு பாக்குற செட் ஆகுது இல்ல. அப்ப நாம நமக்கு செட் ஆகுறத பாப்போம். அங்க பார்த்தா பாய் மஷா அல்லா நல்ல அழகான சோளோண்டு போட்டிருக்கிறா. ஏன்னா டீச்சரை பேசாம கூப்பிடுங்க, வாங்க டீச்சர் எங்க இந்த கடையில வாங்கினீங்க சொல்லுங்களேன். ஏன்னா எக்ஸாம் விடனைக்கு அதான் முக்கியம், சொல்லுங்களேன். என்ன பிள்ளை அப்படித்தானே? ஓகே பிள்ளைலா, எங்கிற பிள்ளை அப்படி இல்ல, சும்மா சொல்றேன் பிள்ளைலா. இன்னைக்கு 5 மணிக்கு அடுத்த கிளாஸ் இருக்குமா, இதோட 2வது முடிப்போம் பிள்ளைலா. ஐஜாசுல் குர்ஆன் அந்த பாருங்க, இப்பதான் விளங்கப்படுத்தினேன். என்ன ஐஜாசுல் குர்ஆன்? அல் குர்ஆன் அற்புதம். அதே மாதிரி இப்ப அதுல உங்களுக்கு தெரியும் அல் குர்ஆன் அருளப்பட்டமைங்க நான் காரணம் சொல்லுவீங்க. அதே மாதிரி அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட ஒழுங்கு தெரியும். என்ன அதெல்லாம் ஓகே பிள்ளைல. ரைட். இப்ப பிள்ளைகள் 50வது, அப்ப 49வது 50வது கேள்வி பின்வரும் எப்படி கேட்காங்க பிள்ளை பாருங்க. எப்பிரதேசங்களில் போர்ச்சூழல் அல் குர்ஆன் தொகுக்கப்படுவதற்கு பிரதான காரணம்? எப்பிரதேசங்களின் போர்ச்சூழல், எந்த பிரதேசம்? யமாமா போர் வருது, அது அபூபக்கருடைய காலம். ஆர்மீனியா போர் எங்க வருது? பிள்ளைகள் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ற டைம்ல சில பிள்ளைகள் எதுக்கு ஆன்சர் பண்ணா ஆர்மீனியா அசர்பைஜானுக்கு ஆன்சர் பண்ணாங்க சில பிள்ளைகள். ஏண்டா கேட்டுக்கிற கேள்வியை பாருங்க. பின்வரும் எப்பிரதேசங்களின் போர்ச்சூழல் அல் குர்ஆன் தொகுக்கப்படுவதற்கு பிரதான காரணமாக ஆரம்பித்தது. பொதுவாக கேட்கிறான். பொதுவாகண்டா நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன், எஸ்ஐல விளங்கப்படுத்திருக்கிறேன். எஸ்ஐல ஒரு கேள்வி விளங்கப்படுத்திருக்கேன். அந்த கேள்வியை நீங்க ஞாபகம் வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. என்ன எஸ்ஐல விளங்கப்படுத்தினா ஒரு மயக்கமான கேள்வி. பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் கேள்வி வந்திருக்குது, அல் குர்ஆனை பாதுகாப்பதில் சஹாபாக்களுடைய பங்களிப்பை ஆராய் என்று பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. இந்த கேள்வி எப்படி எஸ்ஐல புது கேள்வியாக கேட்பார் என்று விளங்கப்படுத்தினேன். அல் குர்ஆனை தொகுப்பதில் சஹாபாக்களுடைய பங்களிப்பு ஆராய்க. அல் குர்ஆன் அபூபக்கருடைய குர்ஆனுடைய தொகுப்பையும் உஸ்மான் அலியுடைய குர்ஆனுடைய தொகுப்பை ஒப்பிட்டு விளக்குக. இப்படியான கேள்விக்கு விட சொல்லி தந்தனா இல்லையா? இதுல பிள்ளை நான் ஒன்று சொன்னேன், அல் குர்ஆனுடைய தொகுப்பு வந்தா அல் குர்ஆனை தொகுப்பதில் சஹாபாக்களுடைய பங்களிப்பு வந்தா அபூபக்கருடைய காலத்திலேயும் குர்ஆன் தொகுக்கப்பட்டது ஒரு பிரதி, உஸ்மானுடைய காலத்திலே குர்ஆன் தொகுக்கப்பட்டதுதான் 7 பிரதி. அப்ப 2 காலம் தொகுப்பா இல்லையா? அப்படி சொல்லுங்க. இப்ப கேள்விய பாருங்க. பின்வரும் எப்பிரதேசங்களின் போர் சூழல் அல் குர்ஆன் தொகுக்கப்படுவது பிரதான. அப்ப குர்ஆன் தொகுப்பு தலையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். குர்ஆன் என்பது அபூபக்கருடைய காலத்துல முதலாவதாக தொகுக்கப்பட்டதுதான். ஆனா அதுக்காக வேண்டி உஸ்மானுடைய காலத்துல தொகுக்கப்படலையா? குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சா இல்லையா பிள்ளை? இங்க தொகுக்கப்பட்டது ஒரு பிரதி, உஸ்மானுடைய காலத்துல தொகுக்கப்பட்டுச்சுதான் பல பிரதிகள். எனவே இங்க கேள்வியை பாருங்க. இப்ப ஆன்சர் பண்ணலாம். எத்தனாவது வரும்? என்ன யுத்தம்? 2வது. யமாமா என்பது அபூபக்கருடைய காலம், அசர்பைஜான் ஆர்மீனியா என்பது அப்ப 2 காலத்துல குர்ஆன். அப்படி கொஞ்சம் தலையை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒன்றுக்குள்ளே இருக்கிறல்ல அபூபக்கர் தான் வேதவாக்கு, அவர் காலத்துல மட்டும்தான் சஹாபாக்களுடைய காலத்துல குர்ஆன் தொகுக்கப்பட்டது. உஸ்மான் அலியா மறக்கிறல்ல, உஸ்மானுடைய காலத்திலே குர்ஆன் தொகுக்கப்பட்டதுதான். ஆனா இவருடைய காலத்தில் தொகுக்கப்பட்ட பிரதி 1, இவருடைய காலத்தில் தொகுக்கப்பட்ட பிரதி 7, பல பிரதிகள். விஷயம் விளையாண்டா? 51வது பிள்ளை கடைசாவது அல் குர்ஆனில் தாய் தந்தையரை நோக்கி விளங்கப்படுத்தியா? ஏற்கனவே இபாரத்துன்னாஸ், இஷாரத்துன்னாஸ், இத்திலாவுன்னாஸ் விளங்கப்படுத்தினியா?
விளங்கப்படுத்திட்டேன். அப்ப இங்க எத்தனை ஆன்சர்? முதலாவது. முதலாவது சி என்று வரும், இரண்டாவது அடித்தல் என்று வரும், மூன்றாவது சுத்தம். அப்படித்தானே உள்ளே சொல்லுங்க. ஓ சார். இபாரத்துன் நாஸ் தெளிவான சட்டம். தெளிவான சட்டத்திலிருந்து பெறுகின்ற ஏனைய முடிவு அதான் என்னது? இபாரத்துன் நாஸ், இஷாரத்துன் நாஸ், இத்திலாவு நாஸ்னா மறைமுக கோரிக்கை. தொழுங்கோ, அதனுடைய மறைமுக கோரிக்கை என்ன? சுத்தம். சுத்தம் சுத்தம் சுத்தம். சரியா பிள்ளைகள்? அப்ப இத்திலாவு இஷாரத்துல முத்தஷாபிஹாத் நாசிக் மன்சூக் எல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு தெரியும். சும்மா அழகா குர்ஆன் பாடத்தை பிள்ளை சும்மா அப்படி விளங்கப்படுத்திருக்கிறேன். இரண்டாவது யூனிட்ட முடிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். தஃசீர் பாடம் இருக்கு, அதுல நிறைய தகவல் சொல்லுவோம் பிள்ளைல, மிச்சம் கவனமா இருக்கும். இப்ப இல்லையா? இன்னைக்கு என்ன கிழமை பிள்ளைய சொல்லுங்க? நாளைக்கு பிள்ளைகள் கிளாஸ் நடக்காது. என்ன நாளைக்கு எஸ்ஏக்கு பிள்ளைகள் நான் செமினார் செய்வேன். நாளைக்கு 2 பிள்ளைகள் தெரியும் தான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை செமினார் போயிடுவீங்க சார். என்னமா செமினாரை போயிட்டு மாதம் பெய்ய வார திங்களும் பிள்ளைகள் லீவு. அந்த லீவை கண்டாலே என்ன, இந்த லீவை கொஞ்சம் நான் பார்த்துட்டு கொஞ்சமாவது அண்டைக்காவது கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுப்போம். ஆனா கோல் வார சேர் சனியும் ஞாயிறும் திங்களும் லீவு வருது. நான் 3 டைம் சேர்த்து செமினார் செய்யுங்க சேர். இப்ப சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஒன்று. ஃபர்ஸ்ட் இயர் ஒரு நாள் செய்யட்டாம், செகண்ட் இயர் ஒரு நாள் செய்யட்டாம், 2டையும் மொத்தமாக சேர்த்து செய்யட்டாம் 3வது நாள். சரியா பிள்ளைகள்? ரைட்டா? மாதம் பெய்த பிள்ளைல 3 நாள் இருக்கு பிள்ளைல. இன்ஷா அல்லாஹ் நான் வந்தா 2 அழகு முடிச்சிருக்கேன் பிள்ளைல. வந்தேன்டா பிள்ளைல மர பாருங்க, மர அண்ணன் செவ்வா புதன் மர போகும், மர சுபோகு போடுவேண்ணா. கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும். கொஞ்சம் நாள் நெருங்க நெருங்க எங்கட பிள்ளைகள் சுபோகு கொழும்புற வீதம் கொஞ்சம் கூடும். கொஞ்சம் கூட 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 என்ன செய்ய சுபோகு பாடத்தை ஏன்னா கட்டாயம் வருவீங்க. ஏன்னா இப்ப தூக்கம் வராது சுபோட. இப்ப போ எக்ஸாம் நெருங்க நான் 3 மணிக்கு பாடத்தை போட்டாலும் சார் நீங்க 3 மணிக்கு பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு தூக்கமே வரல, கொஞ்சம் போடுங்க சார், பிரச்சனை இல்லை. ஓ மாதிரி சொல்லுங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இனி வார டைம்ல எல்லாம் நைட்டுக்கு நடக்கும், சுபோக்கு நடக்கும், நைட்டுக்கு நடக்கும், சுபோக்கு நடக்கும். அப்ப ரெடியா இருக்கணுமா? அல்லாஹ் கொண்டு போக முடியல, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எங்க செமினாருக்கு போனாலும் போயிட்டு வந்து பிள்ளைங்க அவங்களோட வேலையெல்லாம் பார்த்து எல்லாம் செட்டியாகி ஸ்பிட் ஆக்கி கடைசியாக அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த மாச கடைசியில எப்படி முடிச்சுட்டுவோம் பிள்ளைல, இந்த மாச கடைசியில எப்படி இன்ஷா அல்லாஹ் முடிப்பேன். சரியா பிள்ளைகள்? முடிச்சுட்டு 10ஆம் தேதி எக்ஸாம் வார மாசம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மரவங்களை சொல்லுவோம் பிள்ளைகள் எல்லாம் ரெடி ஆயிருங்க, எல்லாம் படிச்சு முட்டிங்கி எல்லாம் கரைச்சி குடிச்சாச்சு. இப்ப எக்ஸாம் எம்சிக்கு கேள்வி 50 எஸ்ஏ எக்ஸாம் சிஸ்டத்துல நீங்க செய்யணும். ஆனா எம்சிக்கு 50 நான் உங்களுக்கு விடையை சொல்லுவேன், நீங்க அவடத்தை ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு விலங்கு வெத்தி நடக்கண்டு எஸ்ஏ முடிய அதுக்குரிய விடையை சொல்லுவேன். அதையே நான் சொல்ற மாதிரி எழுதிருக்கீங்கன்னு பாருங்க. நான் சொல்லுவேன்னா எக்ஸாமுக்கு எழுதுறேன் ஒரு 4 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் இப்படி 4 பாயிண்ட்ஸ் எப்படி விளக்கிருக்கீங்களா, அப்ப வரணும் ஓம் சேர் அப்படி விளக்காட்டி இப்படித்தான் விளக்கணும் என்று சொல்லுவேன். அப்படி அழகான முறை சொல்லிட்டு திரும்ப குரூப்ல ஒரு பேப்பர் ஒன்று நான் போடுவேன். எடுத்து போட்டா நீங்க ஊட்ட செஞ்சு பார்க்கணும். 3 மணிக்கு 10 நீங்க ஒரு செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு இப்படி அப்படி எக்ஸாமுக்கு போங்க அல்லாஹ்வுக்காக. சரியா? சரி சார். ரைட்டா பிள்ளை? ரைட். அப்ப ஒன்று பயப்பட தேவையில்ல பிள்ளை. 2 யூனிட்டை முடிச்சுட்டா. தஃசீர் பாடத்துல நிறைய தகவல் இருக்கு பிள்ளை. தஃசீர் கிதாபுகள் அதே மாதிரிக்கு நிறைய தகவல் இருக்கு பிள்ளைல. தஃசீர்லமா நான் படித்த எம்சிக்கு இந்த பாசிபிள் இந்த செய்யணும். அதையும் தாண்டி பிள்ளை நிறைய தகவல் இருக்குது, அழகா சொல்லி தருவோம் பிள்ளை. தஃசீர் பாடத்தை என்ன கேள்வி வந்தாலும் செய்யலாம். எல்லாம் அப்படித்தான். ஏன்னா தஃசீர் ஹதீஸ்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குமா இன்ஷா அல்லாஹ் சொல்லி தருவோம் பிள்ளை. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சரியா பிள்ளையர்? அழகா முடிக்கலாம். நான் பிரச்சனை இல்லை பிள்ளைல. டைம் இருக்கு கடை எக்ஸாம் வரும் வரைக்கும் செய்வேன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் பிள்ளை ரெக்கார்டிங்கை நான் போடுறேன், அழகா பசந்தா கேட்டுக்கொள்ளுங்க. நாளைக்கு பிள்ளை எஸ்சிஏ செய்வேன், நான் செமினார் செய்வேன் பிள்ளை. நான் நாளைக்கு செமினார் செய்வேன் இஸ்லாம். இன்றைக்கு எம்சிக்கு ஃபுல்லா எல்லாருக்கும். நாளைக்கு எஸ்சி இந்த பிரைவேட் கிளாஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. 2026ஆம் ஆண்டு பெச் புள்ளிகள் அப்படியே இருக்குது. 2027ஆம் ஆண்டு பெச் புள்ளிகள் அப்படியே குரூப்ல எட் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு நேற்றும் ஒரு கிளாஸை போடுவோன்னு பார்த்து நேற்று பிள்ளை கொஞ்சம் காய்ச்சல் என்பதனால ஏலா திரும்ப நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கிளாஸை போடுவோம். இப்படி பிள்ளைகள்
அப்படி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறது. ஆனா எந்த முறை எக்ஸாம் எழுதுற பிள்ளைனா கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி கிளாஸ் எல்லாம் போடுற பிள்ளைல நல்லா படிச்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த சனி ஞாயிறுல பிள்ளைகள் அது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா வெளியூருக்கு போறதுதான். அடுத்த கிழமை பிள்ளைகள் என்ன கொழும்பு செமினாரை கொண்டு போவோம். அதுக்கு அடுத்த கிழமை அல்ல அந்த கிழமைக்கு எங்க ஊர்ல ஒரு செமினார் கொண்டு போடணும். என்ன பிள்ளைய கட்டாயம் பிள்ளைகள் என்ன ஊரெல்லாம் வெளியூர்ல தெரிஞ்சு போட்டு பிள்ளைகள் எங்கட ஊருக்கு போடாம விடலாமா? ஊர்லயும் போடுவோம் பிள்ளைச்சா நான் இந்த மாச கடைசிலாம் போடுவோம். 26, 27 அப்படி சனி ஞாயிற்றுக்கிழமை போடுவோம். ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். என்னம்மா ஊர் எது சார்? நாம ஓட்டமாவடி. நீங்க எங்கம்மா? தோப்பூர் சார். ரிங்கோ. ரிங்கோவா? ரைட். ஓ சார் ரிங்கோ சார். வெளியிடங்கள்ல இருந்து வரலாம். விரும்பினா நீங்க வரலாம். அந்த ஓட்டமாவில செமினார் செய்யற பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் நீங்க விரும்பியாக்கள் என்ன எல்லாரும் செட் ஆகி வரலாம். அது பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல சனிக்கிழமை தான் செய்வேன் நான். சரியா பிள்ளைகள் இன்ஷா அல்லாம அப்படி வாராக்கள் ஏறாவூர் பிள்ளைகள், காத்தாங்குடி பிள்ளைகள், சரியா பிள்ளைகள். அதே மாதிரி இங்க ஏறாவூர், காத்தாங்குடி அப்படி பிள்ளை எல்லாம் வரலாம் பக்கத்துலதான். சரியா பிள்ளைகள் எப்படி இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். நான் படிப்பிக்கிற ஸ்கூல்ல செய்யறேன். நீங்க எங்க மேடம்? மദ്രസ. மദ്രസ. எங்க மദ്രസமா? ஓட்டமாடி உம்மு சுலைம். உம்மு சுலைம். ரைட். ஆனா உம்மு சுலைம் பிள்ளைகளும் சொன்னாங்க வாரன்னு சொன்னாங்க. மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாம நீங்க எத்தனை பேர் வாரன்னு சொல்லுங்க போடுங்களாமா. சரியா? சரி சார். பிள்ளைகள் நிறைய பிள்ளை நம்மளோட மைசா பிள்ளை நிறைய பேர் வந்திருக்காங்க. எஸ்ஐலையும் படிக்காங்க, எம்சிலையும் படிக்காங்கம்மா. வாரன்னு சொன்னாங்க நேரடியாக. இன்ஷா அல்லாம நீங்க எத்தனை பேர் வாரன்னு நீங்க மெசேஜ் ஒன்று போடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாச கடைசி நான் போடுவோம். என்னம்மா? எந்த ஸ்கூல்ல? எங்கட ஸ்கூலா? மிராவோட ஹிதாயா மகாவி தெரியுதா? ஹிதாயா எங்கட பக்கத்துல உள்ளே என்ன உங்களோட ஏரியா தான். ரைட். அப்ப இன்ஷா அல்லாம வாங்க இன்ஷா அல்லாஹ் படிங்க பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சரியா? நல்லா படிங்க. எல்லாம் அழகா சொல்லி தருவோம் பிள்ளைகள். ஒன்றும் பயப்பட தேவை. உங்களுக்கே விளங்கு நான் எப்படி கொண்டு போறேன் பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? சும்மா அழகா ஓடராக சும்மா சட்டப்படியாக கொண்டு போற சட்டப்படியா இருக்கும் எக்ஸாம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியா பிள்ளைகள்? அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மாகாண பிள்ளைகளும் குரூப்ல அல்ஹம்துலில்லாஹ் பசந்தா இருக்காங்க. பார்த்தவெல்லாம் குரூப்ல என்ன ஒரு குரூப்லயே 350 பிள்ளைகள் கிட்ட. என்ன பிள்ளைகள் அப்படித்தானே? எத்தனை பிள்ளைகள் ஒரு குரூப்ல? 350. என்ன அப்ப பிள்ளைகள் நிறைய பேர். ஆனா நிறைய பேருக்குமா அங்காளஞ்சல கிளாஸ் அது இது அப்படி இப்படி என்ன ரெக்கார்டிங் ஒரு 2 நாளைக்கு பிறகு ஒரு 3 நாளைக்கு பிறகு போட்டதுக்கு பிறகு பார்த்தா எல்லா பிள்ளைகளும் கேட்டுருக்கு ரெக்கார்டிங். என்ன பிள்ளை அங்காளஞ்சல கிளாஸ் தானே பிள்ளை. சில இடங்கள்ல ரெக்கார்டிங் கொடுக்குறது. ஏன்னா இது உங்களுக்கு பிள்ளைகள் 3 மாத கால செமினார் சல்லிய கட்டி 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 அப்படி வச்சுக்கொள்ற பாதுகாத்து. ஆனா இல்லாட்டி பிள்ளைகள் உங்களோட கரைச்சல் இருக்கா இல்லையா? அல்லாஹ் ரெக்கார்டிங் முடிஞ்சா பார்க்க தேவையில்லை. ஓமா இல்லையா சொல்லுங்க. அதுக்காக சுமாரிக்கிறல்ல. என்ன பிள்ளை சில டைம்ல பிளாக் ஆகிடுற. அல்லாஹ் பாதுகாக்கன்னு சொல்லவே படாது பிள்ளைல. சில டைம்ல அப்படின்னு வாயால சொல்லக்குள்ளே ஆகிடுறது. அல்லாஹ் பாதுகாக்க. ரைட். என்ன அப்ப இந்த 3 மாசமா ஃபுல்லா வேலை செய்யுது. எந்த பிரச்சனையும் இல்லை அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு ஒரு எக்ஸாமுக்கு 20 நாள் தான் இருக்குது. சல்லியா கட்டி பிள்ளைல பெரிய அமௌண்ட் கட்டுறதா இல்ல. இல்லாட்டி வளமையாக நாங்க ஒரு மாசம் தான் கொடுக்குறோம். ஆனா இப்ப பிள்ளைகள் பெரிய அமௌண்ட் கட்டி சும்மா அப்படி வச்சுக்கொள்றேன்னா வச்சுட்டு இருக்கிறேன் சல்லியா கட்டி கட்டி. ஏன்னா இந்த சல்லியிலே ஏங்கிட்டு இருக்கிற கோடி. சரியா? அதனா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எல்லாம் பக்கவா வச்சிருக்கிறேன். ஆனா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. ஏண்டா இந்த ரெக்கார்டிங் தானே பிள்ளைகள் சில டைம்கள்ல என்ன நெட்வொர்க் இஷ்யூ அப்படி இப்படி எல்லாம் வாரு. அதெல்லாம் சொல்றேன் அவசரமா கேட்டுக்கொள்ளுங்க. ஆனா இன்ஷா அல்லாஹ் வேலை செய்யும். நல்லா படிங்கோ. சரியா பிள்ளைகள்? இன்ஷா அல்லாம நான் செமினார் செய்யற டைம் இல்லாம நான் எப்படி செய்யறேன்டா நான் இப்ப நேரடியாக இப்ப எங்க ஸ்கூலுக்கோ செய்யறேன்டாலும் அல்லது வெடியலங்கள்ல ஒன்று பிள்ளைகள் எம்சிக்கு 50 செய்வேன். எஸ்ஏ பிள்ளைகள் விட கொடுத்து எஸ்ஏ விளங்கப்படுத்துவோம். இன்னொன்று விட கொடுக்காம அவ செய்யணும். அவ சொல் திரும்ப நாளுக்குரிய ஆன்சரை பண்ணுவோம். இப்படி 3 பேப்பர் கொடுக்குற ஒரு நாள் செமினார்ல பிள்ளைகள். எனக்கு 2 நாள் செமினார் போறதுக்குமா டைமே இல்லை. உண்மையாக பிள்ளை இல்லை. இந்த எங்கட பக்கத்து ஸ்கூல் பிள்ளைல புத்தளத்துல ஒரு செமினார் வந்த பிள்ளை கேன்சல் பண்ணிட்டேன். சரியா பிள்ளை? அதே மாதிரி எங்க ரஜிதான பிள்ளை ரஜிதான ஸ்கூல்ல இஸ்லாம்பாடு ஒரு செமினாரை போடுங்கன்னு சொல்லி உண்மையாகவே டைம் இல்லைம்மா. உண்மையாகவே டைம் இல்லை. எந்த அளவுக்கு சின்னண்டா பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு பிறகு வாங்க சார்
அப்படியே சாப்பிட்டு அப்படியே பிள்ளைகளுக்கு நைட்டு வரங்காட்டியும் ஃபுல்லா 9 மணிக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே உங்களை வீட்டை வந்து விடுறாண்டு. நான் வெள்ளிக்கிழமை ஊர்ல இருக்கிறேன் இல்லையா பிள்ளை என்ன எங்க வெள்ளிக்கிழமை வைத்திரையா இல்லையா சொல்லுங்க. ஓ சார். ஆம் சார். அப்ப வெள்ளிக்கிழமை சும்மா அங்க சாப்பிட்டு அப்படியே செமினார் நைட் ஃபுல்லா செஞ்சுட்டு 9-10 மணிக்கு வீட்டை கொண்டு வந்து உங்களை அப்படியே பார்சல் பண்ணி விடுறோம் சார். பார்சல் பண்றதுக்கு பிள்ளைகள் டைம் வேணுமே, தான் பிரச்சனை. சரியா பிள்ளைகள்? என்னமா ஒரு சனி ஞாயிறுல இருந்தே வர்றல பிள்ளைல, பெரும்பாலும் இருந்தே வர்றல. ஏன்னா புத்தளத்துல பிள்ளை ஒரு செமினார் வந்து கேன்சல் பண்ணி விட்டேன், ஏன்னா டைம் இல்லை. சரியா பிள்ளைகள்? அப்படி பிள்ளைகள் ஏன்னா ஏற்கனவே வந்த செமினாரை தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கு, அதை முடிக்கணுமே நம்ம வாயில சொல்லிட்டேனே வருவேன். அதுக்காக பிள்ளைகள் இப்ப இருக்கிற மாதம் அதே மாதிரி கொழும்புல ஒரு செமினார். சரியா? கொழும்புல பப்ளிக்ல போட சொன்னோமா, பப்ளிக்ல போடுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா நிறைய ஸ்கூல் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்கூலுக்கு நாங்க சொன்ன வாரம்ண்டு, அதனால பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறோம். பப்ளிக் இல்லாம இப்படி செய்யுங்க கொண்டு பிள்ளைகள் கேள்விப்பட்டு இப்படி கொழும்புக்கு செமினார் வாராராம் கேள்விப்பட்டு பப்ளிக்ல போடுங்க, அதுக்கு டைம் இல்லை பிள்ளை, அதான் பிரச்சனை. சரி, அப்புறம் இன்ஷா அல்லாமா பிரச்சனை இல்லை, நீங்க ஜூம்ல எல்லாம் படிக்கணும் பிள்ளைகள். ஏன்னா இன்ஷா அல்லா பிள்ளைகள் நல்லா படிங்க பிள்ளை, இன்ஷா அல்லா முழுமையாக வழிகாட்டுவார். 7 மாநாள் முழுமையாக உங்களுக்கு பிள்ளைகள் A+ தான் வரணும், அதான் இந்த டார்கெட் பிள்ளைகளா. 99 வரணும், அதான் இந்த நோக்கம். இன்ஷா அல்லா வரும், பயப்பட வேண்டாம். இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புல சந்திப்போம் பிள்ளைகள். நல்லா படிங்கோ, போயிட்டு வாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.